சிவனே போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாபாய் கனகத்திரளே போற்றி. நண்பர்களே, நாம் சிவஞான போதம் என்கிற ஞான நூலினை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 2 நாட்களாக 4ஆம் நூற்பா, 5ஆம் நூற்பா, 6ஆம் நூற்பாவை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது 7ஆம் நூற்பாவை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அந்த 7ஆம் நூற்பாவானது இயல் என்ற வகையில் சாதனை இயல் அப்படிங்கிற பகுதியில் அமையப்பெறுகிறது. இந்த நூல் 4 பகுதியாக இருக்கிறது. முதல்ல பிரமாண இயல் அப்படிங்கிற பகுதி, 2வது இலக்கண இயல், ரெண்டும் அறிவுக்குரிய பகுதி. எனவே ஒரு பொருள் உண்டா இல்லையா என்ற ஆராய்ச்சியின் பயனாக உண்டு என்ற பொருளுக்கான இலக்கணம் என்ற முறையில் 6 நூற்பா அமைந்திருக்கிறது. இது 7ஆம் நூற்பாவிலிருந்து வருவது என்னன்னு கேட்டால், இதுகாரும் ஆராய்ந்த ஆராய்ச்சி முடிவுகளை கொண்டு அடுத்து ஒரு கருத்து வரணும். அப்படி என்ன கருத்து வரணும் அப்படின்னு கேட்டால், இதில் சாதனை என்று தொடங்குகிறது. இந்த இயலுக்கு பேர் சாதனை இயல். இப்போ இருக்கிற பொருள்கள் 3 பொருள்: பதி, பசு, பாசம். இப்போ இந்த 3 பொருளில் சாதனை என்று சொல்லக்கூடிய ஒன்று பதிக்கு தேவையா, பசுவுக்கு தேவையா, பாசத்துக்கு தேவையா? இதுதான் கேள்வி. இப்போ நாம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஆராய்ச்சி அறிவால் வைத்து கொண்டு பதி என்கிற பொருளுக்கு சாதனை என்பது தேவை அல்லது தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரணும். இப்படி ஒன்றா எடுத்து பார்த்தோம்னா ஒரு பொருளுக்கு என்னென்ன தேவை இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இறைவன் அப்படின்னு சொல்லுகிறவனை பற்றி சொல்லும் பொழுது குறைவிலா நிறைவு என்று சொல்லுகிறோம். அவர் தன்னிகரற்றவராக இருப்பவர், எந்த ஒரு தேவையும் இல்லாதவர். அவனுக்குன்னு ஒரு தேவை, இது எனக்கு தேவை, இது எனக்கு தேவை அப்படிங்கிறது இறைவனுக்கு எதுவுமே இல்லை. அப்போ இறைவன் என்பவனுக்கு சாதனை என்ற ஒன்று எந்த காலத்தும் தேவையில்லை. அவர் இப்படி பண்ணி, இதை பண்ணி, அதை பண்ணி, இதெல்லாம் செய்து தான் அவர் ஏதோ பார் இன்னைக்கு நான் 1000 கோடி உயிர்களுக்கு முத்தி கொடுத்து விட்டேன், நான் சாதித்து விட்டேன் அப்படிங்கிற சாதனையெல்லாம் அவருக்கு தேவையில்லை. அதனால் அவருக்கு லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை. அவர் கருணை செய்துக்கிட்டே இருப்பார். அவங்க யாரால உய்ய முடியுமோ உய்து கொள்ள வேண்டியதுதான். அதுதான் அவருடைய நிலை. எப்படி வானிலிருந்து பெய்கிற மழை எப்படி பயன் கருதாது பெய்கிறதோ அதுபோல அவனுடைய கருணையும் பயன் கருதாத கொடையாக இருப்பது. அப்படி அவர் செய்துக்கிட்டே இருக்கிறார். எனவே அவருக்கு சாதிக்க வேண்டிய தேவை ஏதேனும் உண்டா அப்படின்னு கேட்டால் எந்த தேவையும் இல்லை. சரி, அடுத்ததாக இருக்கக்கூடியது பசு. அதை பற்றி சிந்திக்கணும். அடுத்து பாசம். இந்த பாசத்தை பற்றி சிந்திக்கும் போது அவை சாதிக்க வேண்டிய தேவை உடையவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாச பொருளுக்கு இலக்கணம் அவை சடப்பொருள் என்பதுதான். அறிவற்ற பொருள். அறிவற்ற பொருளுக்கு சாதனை என்பது எந்த காலத்தும் இல்லை. அறிவே வடிவமாக இறைவனுக்கு சாதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அறிவற்ற பொருளுக்கு சாதிக்கக்கூடிய அறிவு இல்லை. இப்போ மொத்தம் 3 பொருள்ல இதற்கு சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லாத பொருளாக பதி இருக்கிறது. பாசமோ சாதிப்பதற்குரிய அறிவே இல்லாது இருக்கிறது. அப்ப சாதனை யாருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த 2ம் இல்லாது இருக்கிற 3வது பொருளுக்கு. இதற்கு இலக்கணத்துல பாரிசேட அளவை என்று பெயர். பாரிசேட அளவை அப்படின்னா ஒழிவு என்று அதுக்கு ஒரு பேர் உண்டுங்க. ரொம்ப எளிமையா புரியணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருள் ஒரு 1 மணி நேரம் கழித்து வந்து பார்க்குறோம், காணலை. சரி, உடனே கேமரா வச்சு பார்க்குறோம், யார் வந்து போனார் அந்த அறைக்குள்ள. 1ஆம் நபர் வந்து போனார், 2ஆம் நபர் வந்தார், 3 பேர் வந்து போயிருக்கிறார். உடனே இப்போ அந்த நிறுவனத்துக்குரியவர் விசாரிக்கிறார். 1ஆம் அவரை கூப்பிட்டு விசாரித்தார். அவர் எடுக்கவில்லை என்பது உறுதியாயிற்று. இன்னும் 2ஆம் நபரை கூப்பிட்டாங்க. அவர் வந்து போனார், அவர்கிட்டையும் கேட்டாங்க, அவரும் எடுக்கலன்னு உறுதியாச்சுன்னா 3வது நபர் தான் எடுத்திருக்க வேண்டும்.
ஏன்னா மொத்தமே வந்தது 3 பேர், இருந்த பொருள் காணலைன்னா ஒழிவுன்னு அதுக்கு பேர். இந்த 2 பேரும் இல்லைன்னா அப்போ 3வது அவர் தான் எடுத்திருக்க வேண்டும் என்பது அங்கே காணப்படுகிறது. இப்படி சாதனை என்று தொடங்கும் பொழுது சாதிக்க வேண்டிய தேவை இந்த 3 பொருள் எதற்கு என்கிறது முதல்ல இருக்கிற கேள்வி. இறைவனோ முற்றறிவு உடையவன், அவன் இயல்பாகவே பாசத்தில் நீங்கி நிற்பவன், அவன் சாதிக்க வேண்டிய தேவை அவனுக்குன்னு எதுவுமே இல்லாமல் போயிற்று. அடுத்து பாசப்பொருளும் அறிவில்லாதது, அது எந்த காலத்தும் சாதனை செய்யக்கூடியது அல்ல. அப்போ பசுவுக்குத்தான் சாதனை என்ற ஒன்று தேவை இருக்கிறது. இந்த செய்தியை சொல்வதற்கு ஒரு நுட்பம். இந்த சாதனை அப்படின்னு தொடங்கிட்டோம். இந்த சாதனைக்குரியது எது என்ற கேள்விக்கு 7ஆம் நூற்பாவில் வைத்து விடை சொல்ல போறார் ஆசிரியர். இப்போ ஆசிரியர் கொடுத்திருக்கிற அந்த குறிப்பு பாருங்க. புத்தகத்தில் 108வது பக்கம் கீழே பாருங்க. சாதனை இயல் பதி பசு பாசம் ஆகியவற்றின் இலக்கணத்தை உயிர் இதுவரை அறிந்து வந்தது. நம்ம 6 நூற்பாவளையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். மலத்தால் கட்டுண்டு உயிர் மலம் நீங்கி இறைவனை அடைவதே உண்மையான வழி என்று ஆய்ந்து அறியும். இப்போ ஆசிரியர் ரொம்ப மறை பொருளாக கொஞ்சம் எப்படி சொல்வது, நமக்கு நேராக சொல்லாமல் வேறொரு வகையாக சொல்லியிருக்கிறார். நேரடியாக சொல்லணும்னு வச்சுங்களேன், உயிர் சாதித்தல் என்ற ஒன்றை பெறுகிறது அல்லது உயிர் சாதனை செய்கிறது அப்படின்னு சொன்னால் எது சாதனை அப்படின்னு கேட்டால் நாம் சொல்லுவோம், ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவர் ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்குவது தான் சாதனை. ஒரு தொழில் நிறுவனம் நடத்துபவர் அந்த நாட்டில் தன் நிறுவனம் தான் முதலிடத்தில் இருக்கிறது என்று கொண்டு வருவதில் சாதனை. இப்படி அவங்கவுங்க துறையில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாதனை இருக்குது. ஒரு சினிமா துறையில் இருக்கிறவங்க ஆஸ்கார் அவார்டு வாங்குறது தான் சாதனை அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இவங்க எல்லாருமே வேறு 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 துறைகளை சார்ந்தவங்க. இப்போ ஒரு உழவு தொழில் இருப்பவர் இவ்வளவு டன் விளைச்சலை எடுப்பது தான் சாதனை அப்படின்னு இருப்பார். ஒரு விற்பனையாளர் இந்த 2025 இத்தனை மார்க்கெட்டில் இவ்வளவு அச்சீவ் பண்ணணும் அதான் சாதனை என்று ஒவ்வொருத்தரும் சாதிப்பாங்க. யாரா இருப்பினும் சாதனை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் பொருந்துகிற சாதனை எது அப்படின்னு கேட்டால் பாசத்தை விட்டு பதியை அடைவதே உயிருக்கான சாதனை. எது சாதனை அப்படின்னு கேட்டால் எனக்கு திருவாசகம் முறை மனப்பாடம் பண்ணிட்டேனுங்க, அது சாதனையா என்ன? இல்லை. எனக்கு திருக்குறள் பூரா தெரியும், அது சாதனை அல்ல. நான் 1000 கோயில் கட்டிட்டேன், அது சாதனை அல்ல. பாசத்தை விட்டு பதியை பெறுவது தான் சாதனை. அதுதான் சாதனையினுடைய உச்சம். அதுதான் இந்த பிறப்பில் இறைவனை பெற்று விடுவதே உயிருக்கான சாதனை. நீங்கள் அதுக்கு கீழே தான் நீங்கள் ஜனாதிபதி ஆகலாம், பிரதமர் ஆகலாம், என்ன வேணாலும் ஆகிக்கலாம், அதெல்லாம் உங்கள் சாதனை நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அந்த சாதனைகளை விட உயர்ந்தது எதுனா இறைவனை இந்த பிறப்பில் பெறுவதே. அப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும், நானும் சாதிக்க வேண்டும். நம்ம சாதிக்க வேண்டும் என்ற எதில் இருக்கணும்னா இறைவனை சிக்கன பிடிக்கணுங்கிற எண்ணம் வரணும். இந்த பிறப்பிலேயே பிடித்து விட வேண்டும். இன்னும் ஒரு பிறப்புக்கெல்லாம் நான் தயாராக இல்லை, போதும் பிறந்தது, இனி மேற்கொண்டு பிறவிக்கு வரக்கூடாது, நீயா நானா பார்த்துக்கலாம், யோ எனக்கு அருள் செய்தியா இல்லையா அப்படின்னு பெருமான்ட்டு என்ன பண்ணும், சண்டை போட வேண்டியதான். ஏன் எனக்கு அருள் செஞ்சா உனக்கு என்ன கெட்டு போச்சு சொல். யாராவது மேலே வழக்கு போட்டுருவாங்களா என்ன? ஒருத்தரும் போட மாட்டாங்க. பார்த்துக்கலாம், ஒரு வழக்கு போட்டால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாமிகிட்ட போய் எப்படியாவது இந்த பிறவியில எனக்கு கொஞ்சம் கடத்தி ஏத்தியா அப்படின்னு அழுது புரண்டு விழுந்து புலம்பி எதையாவது பண்ணியே ஆகணும். அப்படி செய்து அவன் அருளை பெற்று விட்டால் நீங்களே சாதனையாளர். ஆனால் நமக்கு இதுதான் சாதனைன்னு தெரியல. நாம சாதித்தல்னா வேற வேற நினைச்சிட்டு இருக்கோமா இல்லையா? நான் முன்ன சொன்ன மாதிரி அவங்கவுங்க ஒன்று நினச்சிக்கிட்டு இது சாதனை அது சாதனை அது சாதனை நினச்சிட்டு இருக்கிறோம். அவையெல்லாம் உபச்சாரம். உண்மையான சாதனை இந்த பிறப்பிலேயே இறைவனை பெறுவது தான் சாதனை. அதனால இந்த இயலுக்கு பேர் சாதனை இயல்னு பேர். சாதனை எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை மெய்கண்டார் எப்படி கொடுக்கிறான்னு பாருங்க. பதி பசு பாசம் ஆகியவற்றின் இலக்கணத்தை உயிர் இதுவரை அறிந்து வந்தது.
மலத்தால் கட்டுண்டு உயிர் மலம் நீங்கி இறைவனை அடைவதே உண்மையான சாதனை என்று ஆய்ந்து அறியும் சொல்லணும். அதுவே வழி என்று ஆய்ந்தறியும். அத்தகைய நிலையில் உயிர் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவ்வாறு செய்யும் போது கிடைக்கும் குரு அருளையும் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவ்வாறு செய்யும் போது கிடைக்கும் குரு அருளையும் அந்நிலையில் பெற்ற அனுபவ நிலையையும் சாதனமாக கூறும் 3 நூற்பாக்கள் சாதனை இயலாகும். எனவே இந்த இயலுக்கு சாதன இயல் என்று பெயர் கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க சாதித்தால் என்ன சாதிக்கணும், எப்படி சாதிக்கணும், அப்படி சாதிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த குரு கிடைப்பார், குரு அருள் கிடைக்கும். குரு அருள் கிடைத்தா ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் தான் நீ பெறுகிற சாதனை. இதுதாங்க இதுகாறு சொல்லப்பட்ட செய்தி. இனி நூற்பாவுக்குள்ள போலாம். 7ஆம் நூற்பா பாருங்க. யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா. இந்த நூற்பா என்ன சொல்லுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுகிறார். என் நுதலிற்றோ எனின் மேல் அதற்கு ஓர் புறநடை உணர்த்துதல் முதலிற்று. இன்னொன்னு படித்தோம், இதுவும் அது. இங்க 3ஆம் நூற்பால படிச்சுட்டு 4ஆம் நூற்பாவுக்கு வரும்போது சொன்னாரு இதுவும் அது அப்படின்னாரு. ஏன்? ஆன்மாவினுடைய இலக்கணத்தை பற்றி படித்தோம், ஆன்மாவை பற்றி படித்தோம், ஆன்மா பிரகாசத்தை பற்றி தான் படிக்கிறோம். எனவே இதுவும் அது அப்படிங்க கொடுத்தார். அது மாதிரி இங்க மேல் அதற்கு ஓர் புறநடை உணர்த்துதல் முதலிற்றுனர். மேலே சொல்லப்பட்டது என்ன? முன்னை நூற்பாவில் சத்தும் அசத்தும் வரையறை செய்து உணர்த்துதல் முதலிற்று. இப்போ சத்தும் அசத்தும் வரை செய்து உணர்த்துதல் என்பது போன நூற்பா. அந்த நூற்பாவினுடைய தொடர்ச்சி தான் இந்த நூற்பா. அப்ப அங்கே சொல்லப்பட்டதனுடைய தொடர்ச்சியை இங்க எடுத்து காட்டுகிறார். எனவே மேல் அதற்கு ஓர் புறநடை உணர்த்துதல் முதலிற்றனர். அப்படி விளக்கம் பாருங்க. முந்தைய 6ஆம் நூற்பாவில் பதி சக்தி என்றும் பாசம் அசக்தி என்றும் கூறப்பெற்றன. யாருக்காவது சந்தேகம் இருக்குதான் முதல் பார்த்துக்கணும். ஏன்? முன்ன வரைக்கும் இருந்தெல்லாம் வேறங்க. இனிமேல் வருவது சாதனைக்குள்ள போக போறோம். இனி அனுபவ அறிவுக்குள்ள போறோம். இனி ஐயப்பாடுகள் இல்லாம பாடம் உள்ளுக்குள்ள போனா தான் இதுக்குள்ள சொல்லப்பட்டது விளங்கும். இனிமே ஐயம் எழுந்து நின்றுச்சுன்னா நீங்க மீண்டும் 3லிருந்து 6ஆம் நூற்பா வரை மீண்டும் படித்து விட்டு வருக அப்படின்னு திருப்பி அனுப்பிச்ச வழிதான், வேற வழி கிடையாது. எனவே பதி என்கிற பொருள் அறிவே வடிவமானது, பாசம் என்கிற பொருள் அறிவே இல்லாது. அது அறிவே வடிவமானது, இது அறிவே இல்லாதது. நாம யாரு? ரெண்டும் கெட்டா. நாம அறிவாகவும் இருப்போம், அறிவு இல்லாமலும் இருப்போம். இப்படி இருந்தா அப்படி இருப்போம், அப்படி இருந்தா அப்படி இருப்போம். அதுதான் நம்ம அதை தான் இப்ப சொல்ல போறார். எனவே என் முதலிற்றோ என்ற அந்த இதற்கு சொல்றார். பதிப்பொருள் சத்து என்றும் பாசம் அசத்து என்றும் கூறப்பெற்றன. அங்கு பசு எத்தகையது என்று கூறல. சத்து இதுன்னு சொன்னாரு, அசத்து இதுன்னு சொன்னாரு. ஆமா, பதியும் பாசம் தானே சொல்லுச்சு, பசுவை பத்தி சொல்லலையே அப்படிங்கிற கேள்விக்கு ஆம், அதைத்தாங்க இந்த நுட்பால சொல்லப்படும். அதனால இதுக்கு மேல் அதற்கு ஒரு புறநடை உணர்த்துதல் முதலிட்டனர் பாருங்க. எனவே அங்கு கூறப்பெறாத பசுவின் சிறப்பிலக்கணம் இவ் 7ஆம் நூற்பாவில் கூறப்பெறுவதால் இந்நூற்பா மேலதர் புறநடை ஆயிற்று. அப்ப நீங்க என்ன நினைக்கணும்? ஆன்மாவின் இலக்கணத்தை மெய்கண்ட தேவநாயனார் 4ஆம் நூற்பாவிலும் அங்க சொன்னார். பிறகு 7ஆம் நூற்பாவிலும் 2 இடத்துல சொல்றார். ஆன்மாவை பற்றி 3ஆம் நூற்பாவில் சொல்லியிருக்கிறார். இப்ப ஆன்மான்னு எடுத்தா 3, 4, 7 படிக்கணும். அங்க 3ஆம் நூற்பாவில் ஆன்மா உண்டு என்று சொன்னார். 4ஆம் நூற்பாவில் பொது இலக்கணம் சொன்னார். 7ஆம் நூற்பாவில் சிறப்பு இலக்கணம் சொல்லுகிறார். உயிருக்கான சிறப்பு இலக்கணத்தை சொல்ல போகிறார். பாருங்க.
சத்து எதிர் சத்தாகிய சிவத்தின் முன் யாவையும் சூனியம் ஆகலின் அசத்தாகிய பாசப்பொருள்கள் எல்லாம் விளங்கி தோன்றாத பாழே ஆகையால். அதாவது இறைவன் முன்பு பாசப்பொருள்கள் முனைந்து இல்லாது. இதான் அந்த வரிக்கு பொருள். இறைவனுடைய ஆற்றலின் முன் பாசப்பொருளின் ஆற்றல் நிற்காது. இந்த வரியை கொஞ்சம் நல்லா ஆழமாக வச்சுட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு செய்தி சொல்லிடலாம். என்ன செய்தி? இன்னைக்கு காலையில் கொஞ்சம் கோயிலில் கூட்டமாக இருந்துச்சு. என்னையா கூட்டம் அப்படின்னு கேட்டால் ஏதோ பயிற்சியா இல்லையா, ஒரு பயிற்சி, அதனால கொஞ்சம் கோயிலில் கூட்டம் அப்படின்னாங்க. என்ன பயிற்சினாங்க? சனி பயிற்சி அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரு ஆட்டம், ஒரு பயம் எல்லாம் இருக்குது. தன்னை போல ஒரு பயம் இருக்குது. மக்களுக்கு இருக்கலாம், தப்பு இல்லை. சிவனடியாருக்கு பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா காலையில் ஒரு தேவாரம் பாடினாங்க, அந்த குழந்தை பாடிச்சு. கோள் ஆய நீக்கும் அவன் கோழிலியன். அது ஏதாச்சா ஒரு பாட்டை பாடிச்சு. ஆனால் பொருத்தமான பாட்டாக போயிடுச்சு. இன்னைக்கு அந்த பயிற்சின்னு எல்லாம் பயந்துட்டு இருக்காதீங்க. கோலாய நீக்கும் அவன் கோழிலி எம்பெருமான், நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்கன்னு ஒரு பாட்டு சாமி சொல்லிட்டார். இன்னைக்கு அவங்களுக்கு படிச்ச தேவாரத்துல எத்தனை பாட்டு படிச்சிருப்பாங்க. அங்க போய் நின்று எது பாடன்னு தெரியல, அவங்களுக்கு சனி பயிற்சின்னு தெரியாது. ஆனா பாட்டு வரும்போது நாளாய போகாமே நஞ்சனையும் கண்டனுக்கு ஆய அன்பு செய்வோம். நீ இறைவன் மீது அன்பு செலுத்தியா, அதோட வேலையை முடிச்சுக்க. நீ அது கோல் வருது போகுது நிக்குது போகுது, நீ அதை பத்தி கவலைப்படாத, அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாருன்ட்டார். ஏன்னா நமக்கு ஒரே ஒரு வேலை, அவன் மீது அன்பு செலுத்துவது தான். நீங்கள் இறைவன் மீது அன்பை செலுத்தினீங்கன்னா கோள்களால் வருகிற பாதிப்பை இறைவன் நீக்கி கொடுப்பார், குறைத்து கொடுப்பார். அது நீங்கள் காட்டுகிற அன்பை பொறுத்து. அதில் நீங்கள் ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கணும், ரொம்ப முக்கியம். நமக்கு சந்தேகத்தோடு தான் படிப்போம். எதுக்கும் படித்து வச்சிருவோமே, இதையும் படிச்சிருவோம், அந்த பக்கம் போய் எழுதி ஊற்றி ஏற்றி வச்சிடலாம், தனியும் சுற்றிட்டு வந்துட்டா போகுது அப்படிங்க. நான் எதுக்கியா கவலைப்படும், அது வந்தால் வந்துட்டு போகிறார் போ, அப்படி போயிட்டே இருக்கணுமா இல்லையா? எனக்கு எதை பெருமான் இருக்கிறார், அவரை மீறி எனக்கு எதுவுமே நடக்காது. அவரு கொடுக்காத எனக்கு யார் கொடுத்துட போறா? நடக்கட்டும். அப்படியே எனக்கு ஒரு நடக்குமானால் அது அவன் கொடுத்தது அப்படிங்கிற உறுதிப்பாடு இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம்ங்க. அந்த தேவாரம் அதை சொல்லியது. அதனால இந்த வரியை தான், யாவையும் சூனியம் சத்து எதிராகலின். சிவபெருமானுடைய ஆற்றலின் முன்பு எந்த ஆற்றலும் முன்னாடி நிற்காது. அது எப்படி மணிவாசக பெருமான் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவெம்பாவையில் சொல்வார். அதாவது சூரியன் வரும்பொழுது நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் ஒளி இழந்து நிற்கிறது. அது எது போலன்னு கேட்டா, சிவபெருமான் முன்பாக தேவர்களுடைய மணி மகுடங்கள் எல்லாம் ஒளி இழந்து நிற்பது போல். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறஞ்சும் விண்ணோர் முடியின் மணி தொகை. விண்ணோர் முடி, இந்திரன் அப்படின்னா அவனுக்கு ஒரு மகுடம் உண்டு. அப்புறம் நிருதி, வருணன், வாயு அப்படின்னு இந்த அட்டத்துக்கு பாலகர்களுக்கும் தனித்தனியாக ஒரு மகுடம். அதில் மணிகள் பொதிக்கப்பட்டு இருக்கும். அந்த மணிகள்லாம் ஒளி வீசி கொண்டு இருக்கும். எப்பன்னு கேட்டால் அவன் இடத்துக்கு போய் பார்த்தா இல்லைங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கிறா சொல்ல வச்சுக்கலேன். ஒரு காவல் நிலையம், ஒரு ஏட்டையா இருக்கிறார் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு அறை இருந்துச்சுன்னா அவர் தான் உட்காந்துருப்பார். நான் ஒரு 2 சேர் போட்டுப்பார், வாங்க உட்காருங்க என்ன அப்படிம்பாரு. சரி, அந்த ஏட்டையா தாண்டி அடுத்தது எஸ்ஐ ரூம் போனீங்கன்னா எஸ்ஐ தான் உட்காந்துருப்பார், ஏட்டையா அந்த ஓரமாக உட்காந்துருப்பார் இல்லைங்களா? அதுவே இன்ஸ்பெக்டர் ரூம் போனால் இந்த எஸ்ஐ எதுக்கால அவர் மாதிரி 2-3 பேர் எஸ்ஐ இருப்பான், இன்ஸ்பெக்டர் தான் உட்காந்துருப்பார். அதுவே டிஎஸ்பிட்டு போனீங்கன்னா இந்த இவர் மாதிரி இன்னும் 4 பேர் நிற்பான். எல்லாம் தாண்டி எஸ்பிட்டு போய் நின்னீங்கன்னா இந்த டிஎஸ்பி மாதிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மொத்த டிஎஸ்பி எதுக்கால உட்காந்துருப்பார், அவர் தான் நடுவில் உட்காந்துருப்பார் இல்லைங்களா? அவருக்கு முன்னாடி மற்றவங்களுடைய அதிகாரம் இல்லை. சரி, இந்த எஸ்பி எங்கே இருப்பார்? ஐஜிக்கு முன்னாடி போனால் இவர் மாதிரி மொத்தம் 32 ஐஜிக்கு வந்து எஸ்பி உட்காந்துருப்பாங்களா இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த ஐஜியை முதல்வருக்கு முன்னாடி எப்படி இருப்பார்? சார் சொல்லுங்க சார், அப்படியே நினைக்கும். இதுதான் நடைமுறை. இதை நீங்கள் கண்ணில் பார்த்தவங்க அறிவுக்கு என்ன தோணுதோ அதை யோசிக்கணும். கோள்களில் 9 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்று இருக்குது. இவங்கெல்லாம் எங்கே நிற்கிறாங்க? முதல்வனுடைய
அந்த கோயிலுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு மூலையில் இருக்கிறாங்க. நாம இந்த மூலையில் உட்கார்ந்துருக்கிற ஆளை பார்த்து பயந்துட்டு இருக்கிறத விட அங்க முதல்வனா உட்கார்ந்துக்கிறத பார்த்து வணங்கி நின்னா போதாதான் என்ன? அது அறிவு கெட்ட மாட்டேங்குதே. ஏன் புத்தகங்கள், சோதிடங்கள், தொலைக்காட்சிகள் எல்லாம் போட்டு பயமுறுத்தி என்ன பண்ணிட்டோம்? அப்படியே பயிற்சி ஆகுது, அதாயிரம் இதாயிரம், ஏதோ ஒன்று ஆகத்தான் போகுது, என்ன போயிரு, நம்ம சாமி இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கைக்குள்ள வருவதுக்குள்ள நம்மளை படாத பாடுபடுத்து. நீங்க உறுதியாக நின்றாதான் அதை அனுபவிக்க முடியும். அதனால சூரியனுடைய கதிர்களுக்கு முன்பால் நட்சத்திர கூட்டங்கள் ஒளி இழப்பதை போல சிவபெருமான் முன்னாடி தேவர்களுடைய மணி மகுடங்கள் எல்லாம் ஒளி இழந்து நிற்கின்றன சொன்னார் அந்த பாட்டு. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல. சூரியன் இருக்கும்போது நட்சத்திர கூட்டங்கள் வானத்தை தான் இருக்குது, தெரியாம நிற்குது. சூரியன் தெரியும் போது அது தெரியாது. இவையெல்லாம் தெரிஞ்சுன்னா சூரியன் இருக்காது. ஏன்? சூரியன் இல்லாதனால அது தெரியுது. அது மாதிரி இறைவன் முன்னிலையில் கிரகங்களுடைய செயல்பாடுகள் புறக்கணிக்கத்தக்கவை, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம ஆராய்ச்சி நமக்கு வேண்டியதில்லை. ஆனால் யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் இறைவன் முன்பு அவனுடைய ஆற்றலுக்கு முன் எந்த ஆற்றலும் இல்லை. எவ்வளவு பெரிய வலிமையானதா இருந்தாலும் அவனுக்கு முன்னாடி இல்லை அப்படிங்கிறத நீங்க இந்த வரிகளை கொண்டு புரிந்து கொள்ளணும். அதனால யாவையும் சூனியம் சத்தாகிய சிவத்தின் முன் யாவையும் சூனியம் ஆகலின் அசத்தாகிய பாசப்பொருள்கள் எல்லாம் விளங்கி தோன்றாத பாழே ஆகையால். சரி, சத்தே அறியாது, சத்தே அறியாது. சத்தாகிய சிவம் பாசப்பொருள்களை அறிந்து அனுபவியாது. ரொம்ப அவசியம் குறித்து வைத்துக் கொள்ளணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுக்கு நீங்க இந்த உலகத்துல அவனுக்குன்னு கொடுப்பதற்கு ஏதேனும் ஒரு பொருள் இருக்கான்னு கேட்டா அவன் எந்த பொருளையும் நுகரமாட்டான். அதான் இலக்கணம். இறைவனுக்கு தயிர் சாதம் பிடிக்கும், சாம்பார் சாதம் பிடிக்கும், அப்படிலாம் வச்சுக்கிட்டு இருக்கமே, அத நமக்கு பிடிக்கும். அதனால சாமி பேரை சொல்லி நாம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், அவ்வளவுதானே ஒழிய பெருமானுக்கு இதுதான் பிடிக்கும் இது பிடிக்காதெல்லாம் இல்லைங்க. ஏன்? அவன் எதையும் நுகர்பவன் அல்ல. நாம கட்டு போடுகிற மாலைகள், ஆபரணங்கள், கோயில்கள், கவசங்கள், இப்படி எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. அவனை ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு என்னிடத்துல இருக்கிற அன்பை காட்டுறதுக்கு எனக்கு வேற வழி தெரியாதன்னா நான் அப்படியாவது காட்டுறேன், அவ்வளவுதான். அவனுக்கு இது செய்தாதான் அவர் இறங்கி அருள்பாலிப்பார்னு சொன்னா, நம்மளை விட நல்லாச்சேரனுக்கு அருள்பாலிட்டு நம்ம விட்டுவாரா இல்லையா? நாம ஒரு உதாரணத்துக்கு நம்ம சக்கரை பொங்கல் எடுத்துட்டு போறோம், ஒரு கால்படி சக்கரை பொங்கல் எடுத்துட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு பேருக்கு 4 சொட்டு நெய்யை விட்டு, பேருக்கு ஒரு 4 முந்திரியை போட்டு, 4 திராட்சையை போட்டு கொண்டு சாமி நைவேத்தியம் நான் கொண்டு இருக்கேன் அப்படிங்க. பக்கத்தில் ஒரு வந்தார், அதே கால்படிக்கு போட்டு அவர் ஒரு 100 கிராம் முந்திரியை போட்டு ஒரு 100 கிராம் நெய்யை விட்டு, அது பாரு அதுக்கு பேர் தாண்டா சக்கரை பொங்கல், நீ கொண்டு வந்து சக்கரை பொங்கலா அப்படின்னு கேட்குற மாதிரி கொண்டாந்து வச்சா அந்த பொங்கலுக்கு இறங்கி அருள் செய்து நமக்கு பையா விட்டுட்டான்னு வச்சுக்கங்களேன். என்ன அப்ப சாமி சோத்துக்கு மயங்கர ஆளாது? நம்மள மாதிரி தான் இருக்குது அவருமே. பாத்தியா சாமி என் பொங்கல் சரியில்லைன்ட்டு அந்த பொங்கல் மட்டும் அருள் செய்திட்டியான்னு வந்து, அப்படி அவன் இந்த உலக பொருளை கண்டு நுகர்பவன் அல்ல. நீங்க ரொம்ப நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய செய்கிறது தான். நீங்க கொண்டு வைக்கக்கூடிய பொருளை நுகர்பவன் அல்ல, கொண்டு தருகிற உங்கள் அன்பை நுகர்பவன். நீ என்ன உணர்வில் கொண்டு வந்திருக்கிறாய் என்று அந்த அன்பைத்தான் இறைவன் நுகர்கிறானே ஒழிய பொருள் நுகர்ச்சிக்குரியவன் அல்ல. அதனால்தான் சேந்தனாருடைய கலியை இறைவன் ஏற்றுக்கொண்டார் என்பது வரலாறு நமக்கு. அந்த துணி எப்படி அழுக்கு துணியினர், கிழிந்த துணி, அழுக்கு துணி, அதுல களியை வச்சுக்கிட்டு சாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறன்னு வச்சிருக்கிறார். அது சாமி ஏத்துக்கிட்டாரே. அவங்க வெள்ளி பாத்திரத்துல, தங்க பாத்திரத்துல, தங்க கவசம் போட்டு மூடி எடுத்து போய் வச்சார். ஏத்துக்கிட்டாரான்னு தெரியல. ஆனா அவருடைய அழுக்கு துணியில் இருக்கிறத இறைவன் ஏற்றுக்கொண்டார் என்பது பாட்டு சொல்லுகிறது, வரலாறு சொல்லுகிறது. ஏன்னா நீ என்ன கொண்டு வந்து தருகிறாய் என்பது முக்கியம் அல்லங்க, என்ன உணர்வில் கொண்டு தருகிறாய் என்பது முக்கியம். ஏன்னா அவன் பொருள் நுகர்ச்சிக்குரியவன் அல்ல, அன்பை நுகர்பவன்.
பொருளை நுகரவனா இருந்தா என்ன கொடுக்கறதுல யார் நல்ல பொருளாக கொடுத்துருந்தா அவனை நுகர்ந்துக்கலாம், மற்ற விட்டுடலாம். அப்படி இல்லை, அன்பை மட்டும்தான் இறைவன் நுகர்கிறான். அந்த அன்பை தவிர வேறொன்றும் அவனுக்கான நுகர்ச்சி பொருள் இல்லை. அதை காட்டுவதற்கு நாம் இதெல்லாம் ஒரு வழியாக வச்சுக்கிட்டோம். இது பூமாலை கட்டி போடுவது, நைவேத்தியம் பண்ணி கொடுப்பது, கோயில் கட்டி கொடுப்பது, இப்படி எல்லாமே அன்பை காட்டுவதற்கு நமக்கான வழியாக இருக்கிறது. என் வினை கழியணும், ஒரு பூ கட்டி போட்டால் என் வினை கழியும். நான் ஒரு பணி செய்தால் என் வினை கழி என என் வினையை கழித்து கொள்வதற்கு அது உபாயமே அன்றி அவருக்காக நான் செய்கிறேன், அவருக்காக நான் செய்கிறேன். அவர் உன்னை யாரா செய்ய சொன்னான்னு கேட்பார். எனக்கு விளக்கு போட்டால் தான் நான் வெளிச்சத்தில் இருப்பேன், விளக்கு இல்லைன்னா இருட்டில் உட்காந்துக்குவேன். நான் உனக்கு கேட்டேன்னா உன்னை விளக்கு போடுன்னு இல்லையே. அப்போ அந்த வெளிச்சம் நீங்கள் விளக்கு போடுவது உங்கள் வினை தீருவது, இது நீங்கள் அறிவுக்குள்ள வச்சுக்கணும். எனவே இறைவன் பொருள் நுகர்ச்சிக்கு உரியவன் அல்லன். அதுதான் இங்கே பார்த்த சொல்றாரு. அவன் சத்து ஆகியிருக்கிற இறைவன் உலகப் பொருளை நுகரமாட்டான் அப்படிங்கிறதான் செய்தி. எனவே சிவம் பாச பொருள்களை அறிந்து அனுபவியாது, அறிதலும் இல்லை அனுபவிப்பதும் இல்லை. நீங்க அப்பர் சாமியே அறியலைங்கிறார். உழவான செய்கிறாரு, அப்படியே பொண்ணும் மணியுமா வந்துச்சு, குப்பையோட குப்பையா தூக்கி போட்டாரே ஒழிய ஆஹா இது வைரம், ஆஹா இது மாணிக்கம் அப்படின்னு பிரிச்சு பார்த்தாரா என்ன? புல்லோடும் கல்லோடும் மண்ணோடும் பொன்னோடும் தூக்கி போட்டார். எல்லாம் ஓடட்டும் போட்டார். அவ்வளவுதான். அவரே பார்க்கல, அவருடைய தலைவர் பார்ப்பாரா என்ன? சிந்திச்சு பாருங்க. சிவபெருமானுடைய கருணை அவர் அந்த மாதிரி எதையும் அவன் நுகர்பவன் அல்ல அப்படிங்கிறதான். ஏன்? அவன் எல்லாம் கடந்தவனுங்க, அவனுக்கு எந்த நுகர்ச்சியும் இல்லை, தேவை என்பது எதுவுமே இல்லை. என்ன எடுத்துட்டா எத்தனை தேவை இருக்கு தெரியுமா? அதாவது உங்களை எடுத்துட்டா எத்தனை தேவை இருக்கு தெரியுமா? எல்லாம் ஒரு பட்டியல் போட்டு கொடுத்தா அதே எத்தனை தேவை இருக்குதா, ஆமாய்யா எத்தனை வேணுமையா அப்படின்னு. அப்ப நான் இன்னும் ஃபுல் ஆகாம இருக்கிறேன், நீங்க என்ன ஃபுல் ஆகும். அவர் அப்படி இல்லை, ஃபுல்லாவே இருப்பவர், எந்த தேவையும் இல்லாத இருக்கிறார். எனவே இறைவன் என்பவனுடைய இலக்கணம் என்னன்னா, எந்த பொருள் நுகர்ச்சிக்கும் அப்பாற்பட்டவன், எந்த பொருளையும் விரும்பி நுகர்பவன் அல்லன். அதான் பாச பொருளை அறிந்து அனுபவியாது. சரி, அசத்து இலது ஆகலின் அறியாது. சரி, இறைவன் இந்த உலகமாகிய பாசத்தை அறிய மாட்டான், அனுபவிக்க மாட்டான். சரி, அப்ப பாசப்பொருள், அதான் சொல்ற, பாசப்பொருள் அசத்து இலது ஆகலின் அறியாது. அசத்தாகிய பாசப்பொருள் அறிவில்லாத சடப்பொருள்கள் ஆகையால் சிவத்தை அறிந்து அனுபவிப்பது இல்லை. இப்ப சொல்லப்பட்ட விடை செய்தி என்னன்னு கேட்டா, சிவமோ உலகமாகிய பாசத்தை அறிந்து அனுபவிக்காது, உலகமோ சிவத்தை சிவம் என்று அறிந்து அனுபவிக்காது. ரெண்டுமே இது அதை அனுபவிக்காது, அதை இது அனுபவிக்காது. ரெண்டுக்கு என்னையா வேறுபாடு? அது தேவைகளை கடந்து அப்பாற்பட்டது. எனவே எந்த தேவையும் இல்லாதது என்பதனால பாசத்தை அது அனுபவிக்காது. பாசப்பொருளோ அறிவே இல்லாதது, எனவே அதுக்கு அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இல்லை. ரெண்டுக்கும், இதுக்கு அது தேவையில்லை, அதுக்கு இது தேவையில்லை. மறந்துடக்கூடாது. சிவத்துக்கு பாசம் தேவையில்லை, பாசத்துக்கு சிவன் தேவையில்லை. சரி, ரெண்டு பேரும் யாருக்கு தேவை அப்படின்னா நமக்கு தேவை. இதுதான் முடிவு. இதுக்கு அது வேண்டாம், அதுக்கு இது வேண்டாம்னா சரி ரெண்டு பேரும் வேண்டாம் போங்க அப்படின்னு விட்டுட்டோம்னா நம்ம கதி அதோ கதி ஆயிடும். ஆனால் ரெண்டு பேரும் கொஞ்சம் இங்கே வாங்க, ரெண்டு பேரும் இருங்க, நமக்கு எனக்கு வேணும், அட உனக்கு அது வேண்டாம் அது வேண்டாம், நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு வேண்டும் ஐயா இருங்கயா கொஞ்சம் இங்கே அப்படி சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படித்தானுங்க இங்கே நம்முடைய நிலைமையை தான். அதான் சொல்றார். எனவே பாசப்பொருள் அறிவில்லாத சடப்பொருள் ஆகையால் சிவத்தை அறிந்து அனுபவிப்பது இல்லை. இது அது அறியாது, அது இது அறியாது. சரி, அடுத்து பாருங்க. எனவே சத்தும் அசத்தும் ஒன்றை ஒன்று அறிவதில்லை. அறிவதில்லை மட்டுமில்லை, அனுபவிப்பதில்லை. ஆசிரியர் அறிவதில்லை மட்டும்தான் கொடுத்தாரு, அறிவதும் மட்டும் இல்லைங்க, அனுபவிப்பதும் இல்லை. எனவே என்பதால் அப்படியானால் இரண்டையும் அறிந்து அனுபவிப்பது யார்? கேள்வி.
இரண்டையும் அறிந்து அனுபவிப்பது யார் என்ற ஐயம் உண்டாகும். இருதிறன் அறிவுளது, இருதிறன் அறிவுளது. சத்து அசத்து ஆகிய இரண்டையும் அறியும் அறிவு உடையது எது அப்படின்னு கேட்டா இரண்டலா ஆன்மா. இந்த ரெண்டும் அல்லாத ஆன்மா, சத்தும் அசத்தும் அல்லாத சதசத்து என்று சொல்லப்பெறுகிற ஆன்மா ஆகும். எனவே அந்த வகையில் சூனியம் விளங்கி தோன்றாத பால் பொருள். எனவே யாவையும் சூனியம், எல்லாமே சூனிய பொருள். எப்ப இறைவன் முன்பு, அவனுக்கு முன்பு உலகப் பொருள்கள் விளங்கி தோன்றாது. உலகமோ அவனை ஒரு நாளும் அறிந்து அனுபவிக்காது. அப்படியானால் அவனும் இந்த பாசப்பொருளும் யாருக்காக கேட்டார், இந்த ரெண்டும் அல்லாது இருக்கின்ற பசுவிற்காக அப்படின்னு பெறப்படுகிறது. அந்த பசுக்கள் இவ்வாறு இரண்டையும் அறியும், இரண்டையும் அனுபவிக்கும். அது மட்டுமல்ல, அதுக்கு மேல ஒரு நுட்பம் சொன்னார். இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. இந்த சொல்லுக்கு பின்னே ஆசிரியர் தந்திருக்கின்ற விளக்கம் ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய விளக்கமே. இருதிறன் அறிவுள்ளது அப்படிங்கிறதுக்கு மெய்கண்டார் கொடுத்திருக்கிற விளக்கம் இன்னும் அருமையான ஒரு விளக்கமாக இருக்கிறது. வரும்போது பார்ப்போம். கீழே பாருங்க, அடுத்த பத்தி. சிவசத்தாகிய இறைவனின் முன்னிலையில் அசத்தாகிய நிலையில்லாத பொருள் அனைத்தும் பாழ் ஆதலால் சத்தாகிய சிவம் அசத்தாகிய பாசத்தை அறிதலை செய்யாது. உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னார் ஆட்சியில் இருக்கிறாங்க, உலகப் பொருளை இன்ன பொருள் இன்ன விலை ஏற்றம் பெற்றிருக்கிறது, இன்ன பொருள் இந்த விலை இறக்கம் பெற்றிருக்கிறது என்ற கவலையோ மகிழ்ச்சியோ இறைவனுக்கு உண்டான்னு கேட்டா இல்லை. அவருக்கு எந்த பொருள் ஏறுனா என்ன, எந்த பொருள் இறங்குனா என்ன, ஏன் எந்த தேவையும் இல்லாதவன. நீங்களே அந்த தேவையில்லாத ஆளா இருந்தான்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எந்த தேவையும் இல்லாமல் இருக்கிறீங்கன்னா, ஐயா தங்கம் 60,000 இருந்துட்டு போகட்டும், ஏன் நீங்க வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கல, ஐயோ நான் வாங்கணும்னு நினைச்ச நேரத்துக்காயா இந்த தங்க விலை இப்படி ஏறணும், கவலை வருதா இல்லையா? எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு நினைக்கும் போது அது ஏறுதா ஏறுதா ஏறுதான்னு டெய்லி பேப்பர் எடுத்து தங்க இன்னைக்கு என்ன விலைன்னு பார்ப்பேன். எனக்கு தங்க தேவையில்லைன்னு வச்சுங்க, அது என்ன விலைக்கு விற்றா எனக்கு என்ன. அப்ப ஒரு சாதாரண நிலையில இது எனக்கு தேவையில்லை என்று கருதுகிற எனக்கு என்னவானதை போகும்போது எந்த தேவையும் இல்லாத இறைவனுக்கு எந்த பொருள் என்னவா இருந்தா என்ன, இதுதான் அவனுடைய நிலை. எனவே சத்தாக இருக்கக்கூடிய பொருள் முழு நிறைவு உடையது. மறந்துடக்கூடாது. இறைவனை சொல்லுகிற பொழுது கோதிலா அமுதே குறைவிலா நிறைவேவும். அது குறைவிலா நிறைவு, எந்த விதத்திலும் குறைபாடு இல்லாத நிறைவு பொருள் சிவம். மங்களம் என்று சொல்வதற்கு முழுமையான பொருள் சிவம். இங்க பாசமோ குறைபாடு உடையது. பாசப்பொருள் அறிவில்லாதது, அது குறைபாடு உடையது. பாசப்பொருள் அறிவில்லாத காரணத்தினால தனக்கு இருக்கக்கூடிய தலைவன் இவன்தான் என்பதை அது ஒருபோதும் அறியாது. அப்ப இந்த ரெண்டுக்குமான நிலை மூன்றாவதா இருக்கிற உயிருக்குத்தான் அப்படிங்கிறத சொல்றார். எனவே சிவசத்தாகி இறைவன் முன்னிலையில் அசத்தாகிய நிலையில்லாத பொருள்கள் அனைத்தும் பாழ் ஆதலால் சத்தாகிய சிவம் அசத்தாகிய பாசத்தை அறிதலை செய்யார். பாசம் அறிவில்லாதது ஆதலால் நிலையான சிவத்தை அறிதலை செய்யார். இவ்வாறு சிவமும் அசத்தும் ஒன்றை ஒன்றை அறியாது என்பதனால் இவ்விரண்டையும் அறியும் அறிவுடைய பொருள் ஒன்று வேண்டும் என்பது உண்மையாகிறது. பாரிசேட அளவை. இதனால் அதுக்கு இல்லை அதுக்கு என்ன, இந்த ரெண்டுக்கும் தேவையான ஒரு பொருள் இருக்கணுமே என்று அறிவதற்கு பேர் பாரிசேட அளவை என்று பெயர். அவ்வாறு ஒன்று ஒன்று வேண்டும் என்பது உண்மையாகிறது. பதி பாசம் என்ற இரண்டு போக எஞ்சிய பசுவாகிய உயிரே ஆகும். எஞ்சிய முறையில் பாரிசேட அளவையில் உயிரே அவ்விரண்டையும் அறியும் என்பதாயிற்று. நிலையுடைய பொருள்களாகிய சத்தையும் நிலையில்லா பொருளாகிய அசத்தையும் அறியும் உரிமை, அறிகின்ற உரிமையினர் உரிமை உயிருக்கு இருத்தலால் உயிரை சதசத்து என்று கூறுவது சித்தாந்த மரபாகும். இது சத்துமன்று அசத்துமன்று. அப்ப என்ன சத சத்து
அப்ப 3 பொருளுக்கு 3 பேர் சொல்லலாம். இறைவனுக்கு சத்து என்று பெயர், பாசத்துக்கு அசத்து என்று பெயர், உயிர்களாகி நமக்கு சதசத்து என்று பெயர். அப்படின்னு அர்த்தம், சத்தையும் அறியும் அசத்தையும் அறியும். இதற்கு மேல ஒரு கூடுதலாக விளக்கம் இருக்கிறது. அந்த அதிகரணம் வரும்போது அந்த வரிகளை பார்க்கலாம். இப்ப இந்த நூற்பாவில் சொல்லப்பட்ட செய்தியை ஆசிரியர் 3 கூறாக எடுத்துக்கொண்டு இனி விளக்கம் செய்ய போகிறார். அப்ப நூற்பாவின் கருத்து முதல்ல நம்ம வாங்கிக் கொள்ளணும். இறைவனுக்கு உலக என்று சொல்லக்கூடிய பாசத்தால் ஆகக்கூடிய காரியம் ஒன்றுமில்லை. அடுத்தது, பாசமாகிய உலகத்துக்கு இறைவன் என்கிற பொருளை அறியக்கூடிய அறிவு இல்லை. அப்ப இந்த பாசம் அந்த பதி இந்த ரெண்டும் போக எஞ்சி இருப்பது பசு. இந்த பசுவுக்குத்தான் பதியையும் அறியணும், பாசத்தையும் அறியணும். ரெண்டினுடைய உதவி தேவைப்படுவது பசுக்களாகி நமக்குத்தானே ஒழிய அந்த 2 பொருளுக்கும் அல்ல. இதுக்கு அது தேவையில்லை, அதுக்கு இது தேவையில்லை. இதுதான் இருக்கக்கூடிய நிலை என்பதை இந்த நூற்பா நமக்கு உணர்த்துகிறது. இனி மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு, வெண்பா ஆகியவற்றின் வகையாக மேலும் பார்க்கலாம். பாருங்க. முதல் கூறு, ஈண்டு சத்தினிடத்து அசத்து பிரகாசியாது. சத்தினிடத்து அசத்து பிரகாசியாது அப்படின்னார். சத்தியாகிய சிவத்தின் முன் அசத்தாகிய பாசம் விளங்கி தோன்றாது. நூற்பாவில் சூனியம் என்பதனையே இங்கு பிரகாசியாது என்றார். மரம், விலங்கு, குடம், ஆடை முதலியன இஃது இன்னது என்று சுட்டி அறியப்பெறும் முறைமையில் வேறாக உள்ளன. அசத்தாகிய பாசம் சத்தாகிய சிவத்தால் சுட்டி அறியுமாறு வேறாக நில்லாது. ஆதலால் விளங்கி தோன்றுதல், அதாவது விளங்கி தோன்றாது, பிரகாசியாது எனப்பட்டது கொடுத்தார். அப்ப நாம வெளியே பார்க்கக்கூடிய மரம், விலங்கு முதலானவெல்லாம் அது நம்மை விட்டு வேறானது. எனவே அது எளிதாக நம்ம கொண்டு பார்க்க முடியும். ஆனால் சிவம் நம்மை விட்டு வேறாக நிற்கல, நம்ம கூட நிற்கக்கூடிய பொருள் என்பதனால அவ்வாறு காண இயலாது. எனவே இங்க பிரகாசியாது என்று கூறினார் என்று விளக்கம் கொடுத்துட்டார். இது மேற்கோளுக்கு அடுத்து ஏது சொல்றார். மெய்யினிடத்து பொய் அப்பிரகாசமாய் நிற்றலாம். மெய்யிடத்து பொய் அப்பிரகாசமாய் நிற்றலான். மெய்யறிவாகிய இயற்கை அறிவின் முன் பொய்யறிவாகிய செயற்கை அறிவு விளங்கி தோன்றாது. மெய்யுக்கு முன்னு பொய் என்ன செய்யாது, விளங்கி தோன்றாது. மெய்யறிவு அல்லது மெய் உணர்தல், அதாவது மாறாத நிலையாகும். பொய் அப்படின்னு என்ன, பொய்யறிவு கருவிகளுடன் கூடிய செயற்கை அறிவு அல்லது மாறும் தன்மை உடையது. அப்ப நாம கண், காது போன்ற கருவி வழியாக காணுகிற அறிவு எப்படிப்பட்ட அறிவுன்னு கேட்டா அது பொய்யறிவு என்று சொல்லலாம் என்பது இங்க கொடுத்துக்கிற குறிப்புங்க. அப்ப அருளால் காணுவது தான் மெய்யறிவு, அந்த கருவி வழியாக அறிகிற அறிவு பொய்யறிவு என்று கொடுத்திருக்கிறார் ஆசிரியர். எனவே மேற்கோள் இந்த ரெண்டும் பார்த்தோம். இனி நமக்கு எடுத்துக்காட்டு வெண்பாவின் வழியாக ஆசிரியர் இதை நமக்கு நிரூபிக்க போகிறார். பாருங்க. பாட்டு எண் வெண்பால 40வது வெண்பா. அந்நியம் இலாமை அரற்கு ஒன்று உணர்வு இன்றாம் அந்நியம் இலான் அசத்தை காண்குவனேல் அந்நியமாக்கானான் அவன் முன் கதிர் முன் இருள் போல் மானா அசத்து இன்மை மற்று. இறைவன் முன்பு மற்ற பொருள்கள் முனைந்து நில்லாது அப்படிங்கிறது சொல்ல வேண்டிய செய்தி. அதுக்கு மேற்கோள் ஏது கொடுத்த ஆசிரியர் வெண்பாவின் வழியாக மேலும் வலியுறுத்துகிறார். எப்படி வலியுறுத்துகிறார் பாருங்க. அந்நியம் இலாமை, அந்நியம் இலாமை அதாவது பசு பாசங்கள் ஆகியவை
வேற்றுமையின்றி அடங்கிய நிற்றலால் நம்மகிட்ட அந்த சொல்ற வேற்றுமையின்றி அடங்கி அதற்கு உணர்வு ஒன்று என்றார். முதல்வனுக்கு வேறாக சுட்டி அறியக்கூடிய பொருள் ஒன்று இல்லை. அந்நியம் இலான் பசு பாசங்களுடன் வேற்றுமை இல்லாத முதல்வன் அசத்தை காண்குவனேல் அவன் இந்த உலகத்தை நோக்குனா எப்படி நோக்குவான் அப்படிங்கிறார். அசத்தை காண்குவனேல் அசத்து பொருளை காண்பானாயின் அந்நியமாக காணா. அது எப்படின்னா, இப்போ நாம் இருக்கிறோம்னா காணுகிற பொருள் வேறு, நாம் வேறு. நாம் காணுதல்ங்கிற முறை வேறு, இறைவன் காணுதல் என்பது வேறு. அதான் அந்நியமாக காணா. எப்படி காண்பான் அப்படின்னு கேட்டால், அவன் அறிந்தாங்கு அறிவனே அல்லாமல் நம்மை போல் வேறாக சுட்டி அறியான். இறைவனுடைய அறிவுக்கு அறிந்தாங்கு அறிதல்னு பேர். நாம புரியுற மாதிரி சொல்லணும்னா, இங்கே இருக்கிறோம், பல பேர் இருக்கிறோம், ஒரு அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தராக வந்து அவங்க பேர் என்ன, அவங்க என்ன நிறுவனத்தில் பணியாற்றுகிறார்கள், எப்போது சிங்கப்பூருக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னோம்னா ஒருத்தராக வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, சொல்லிக்கிட்டு போகும்போது எல்லாம் சொல்லி முடிச்சோன்னே யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு அவங்க எங்கேருந்து வந்தாங்க சொல்லுங்கன்னு கேட்டால், சொல்ல தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அறிமுகப்படுத்துறது சொன்னாங்க, முதல் சொல்லும்போது ரெண்டாவது நிற்கும், ரெண்டாவது சொன்னோடனே முதல் மறந்து போயிடுவோம், ரெண்டு சொன்னால் மூணு போனால் ரெண்டு மறந்து போயிடுவோம், கடைசியாக சொன்னதே கடைசியாக கேட்டால் சொல்ல தெரியாது. ஏன் நம்ம பேருக்கு அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறோம், ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு அறிமுகப்படுத்தி சொல்லுவோம், அவங்க சொல்லிகிட்டே வராங்க. அப்போ நம்முடைய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு கேட்டால் மறந்து அறியக்கூடிய அறிவாக இருக்கிறது. அப்புறம் ஒன்னொன்னா சொன்னால் அறிஞ்சுக்குவோன்னு நினைச்சாலும் அதில் கூட மறந்து நிற்கிறது தான் நம்ம அறிவாக நிற்குது. ஆனால் இப்போ இறைவன் இருக்கிறார், நம்முடைய பெருமான், நம்ம எல்லாம் அறிவு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தராக வாங்க அறிஞ்சிக்கிறேன்னா சொல்லுவார், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் அறிவோம். இந்த ஒரு வினாடியில் கோடான கோடி உயிர்களுடைய உணர்வை உணர்ந்து நிற்பவன் எவனோ அவன் தான் இறைவன். ஒன்னொன்னா அறிவு பேர் இறைவன் அல்ல, சொன்ன பிறகு அறிவனுக்கு இறைவன் பேர் அல்ல. நம்மெல்லாம் ஒரு நேரத்தில் ஒன்றைத்தான் அறிவோம், அந்த ஒன்றை கூட அடுத்தது அறியும் போது விட்டுடும். இது நம்ம இலக்கணம். 4ஆம் நூற்பா முந்தா நேற்று படித்தோம், ஆமாம். 5ஆம் நூற்பா நேற்று படித்தோம், ஆமாம். 6 காலையில் படித்தோம், ஆமாங்க. 7 இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம், ஆமாம். சரி, 5ஆம் நூற்பால் என்ன படிச்சீங்க அப்படின்னு கேட்டா, படித்தேன், ஏதோ படித்தேன். நீங்கள் தயவு செய்தெல்லாம் கேட்காதீங்க, ஒரு ஏதோ 1 2 தான் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒருத்தர் 2 பேர் சொல்றதுக்கு தயாராக இருக்கலாம். எல்லாரும் சொல்லுவோமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது. அப்படி நம்முடைய அறிவினுடைய நம்ம அறிவின் லட்சணம் என்பது வேறு, இறைவனுடைய அறிவு என்பது அறிந்தாங்கறிதல். அதுக்காக தான் நான் இதை சொல்ல வந்தேன். இறைவனுடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னா அறிந்தாங்கு அறிதல் அப்படின்னு அர்த்தம். அவன் ஒன்னொன்னாக சுட்டி சுட்டி அறிய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. இப்போ நாமனா ஒன்னொன்னா சொல்லணும், அப்போ தான் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சொன்னோம்னா நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஒன்றொன்றாக சொன்னாதான் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இறைவன் அப்படி அறிபவன் அல்ல, அவன் அறிந்தாங்கு அறிபவன். எனவே இறைவனுடைய அறிவு நம் அறிவு போல் அல்ல அப்படிங்கிறது தான் அந்த சொல்லுக்குரிய பொருள், அதுதான். எனவே இறைவன் அறிந்தாங்கு அறிபவன் அப்படிங்கிறது தான் அவருக்கு இலக்கணம். நாம ஒவ்வொன்றாக அறிபவர்கள். அப்படி அறிகிற பொழுது முன்னை அறிந்ததை பின்ன மறந்துடுவோம், பின்னை அறிவதை அதுக்கு பின்னாடி மறந்துடுவோம், அப்புறம் மறுபடியும் நினைவுக்கு வரும், அப்புறம் மறுபடியும் மறப்போம். இப்படி நினைப்பும் மறப்புக்கும் உரியவராக நாம இருப்போம். அவன் நினைப்பு மறப்புக்கு அப்பாற்பட்டவனாக இருப்பவன் இறைவன் அப்படிங்கிறதான் சொல்றார். எனவே அந்த வகையில் அந்த பெருமானுடைய நிலை என்பது அறிந்தாங்கு அறிதல் அப்படிங்கிறதான் அவனுக்குரிய செய்தியாக இருப்பது. எனவே அந்த பெருமான் அறிதல் என்பது எவ்வாறு நிகழ்கிறது அப்படின்னு சொன்னா, அவன் அசத்து பொருளை அந்நியனாக காணான். அவன் ஏன் அறிந்தாங்கு அறிவனை அல்லாமல் நம்மை போல வேறாக சுட்டி அறியான். சரி, அது அவனுடைய நிலை எப்படி? கதிர் முன் இருள் போல், சூரியன் முன்பு இருள் விளங்கி நில்லாமல் அடங்கி இருத்தல் போல.
சூரியன் முன்னாடி இருட்டு எப்படி நிற்காதோ அதுபோல இறைவனுக்கு முன்பாக உலகப்பொருள் அனைத்தும் முனைந்து நில்லாது. பாருங்க சொல்ல மானா அசத்து நன்மை இல்லாத உலகப் பொருள்கள் அவன் முன் இன்மை அம்முதல்வன் முன்னிலையில் விளங்கி நில்லாமல் அடங்கி நிற்கும். மானா அசத்து மானாத அசத்து என்று இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்று கொடுத்திருக்கிறார். பாருங்க, உலகம் இறைவனுடைய திருமேனியாக கூறுவது மரபு. அவ்வாறு இருக்கும்போது உலகமாகி அசத்து இறைவன் முன் விளங்கி தோன்றாது முனைந்து நில்லாது நிலையுடையது என்று கூறுவது பொருந்தாது. இறைவன் உயிர்களுக்காக உலகத்தை அறிவான் என்று சிவாத்துவித சைவர்கள் கூறுவர். அவர் கருத்தை மறுப்பதே இப்பகுதியாகும். இறைவன் முன் உலகம் முனைந்து நில்லாது என்பதற்கு பொருள் இது குடம் இது ஆடை என சிவபெருமான் நம்மால் சுட்டி அறியப்படுவதைப் போல இவ்வுலகை இறைவனால் சுட்டி அறியப்படாது. எனவே நம்மால் சுட்டி அறியப்படுவதைப் போல இவ்வுலகம் இறைவனால் சுட்டி அறியப்படாது. ஏனென்றால் உலகம் அவனின் வேறாகாது நிற்கும் என்பது கருத்து. நமக்கு தான் யார் இவர் யார் அவர் யார் என்று தனித்தனியாக அறிய வேண்டிய அவசியம் தேவையும் இருக்கிறது. அவனுக்கு தேவை என்பதே இல்லை. அப்படியே ஒரு கால அறிவனாக இருந்தால் நம்ம தனித்தனியாக அறிகின்ற இடம் அவனுக்கு இல்லை. ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருப்பவன் இறைவன் என்பது இலக்கணமாகிறது. ஆனால் சொன்னார் வேறாக நிற்கும் இறைவன் நிலையில்லாத பொருளாகிய உலகத்தை அறிய வேண்டிய நிலை உண்டானால் உடனாய் நின்று அனைத்து பொருள்களையும் ஒருங்கே அறிவான். தனித்தனியாக அறிய மாட்டான், ஒருங்கே அறிவான். அவ்வறிவல்லாமல் நம்மை போல் வேறாக நின்று ஒவ்வொன்றாக அறியக்கூடியவன் அல்லன் என்பதாகும். எனவே இறைவன் அறிவதற்கும் நாம் அறிவதற்கும் ஒரு வேறுபாடு என்னன்னா, நாம் ஒவ்வொன்றாக அறிபவர்கள், அவன் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அறிபவர். எனவே அவனுக்கு அறிந்தாங்க அறிபவன் என்று பெயர். நாம யாரு? அறிவித்தால் அறிபவர்கள். நமக்கு அறிவித்தால் தான் அறிய முடியும். அப்படியே அறிவித்தால் அறியதா கூட அந்த அறிதல் அறிந்தவாறே நிற்காது, அப்பவே மறந்துடும். இதான் நமக்கான இலக்கணம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இனி இரண்டாம் கூறு. இனி அசத்திற்கு உணர்வு இன்றி. அசத்து பொருளுக்கு உணர்வு ஏன் அறிவில்லை என்பதான உணர்வில்லை. அறிவு பொருளுக்கு தான் உணர்வு இருக்குங்க. அறிவில்லாத பொருளுக்கு என்ன இருக்காது? உணர்வு இருக்காது. சொல்றார், அசத்தாகிய கருவிகளுக்கு அறிவு இல்லை, ஆதலால் அவை சிவத்தை அறியா. எனவே சிவமோ அசத்தை பகுத்து அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அது நிறைவான பொருளாக இருப்பதனால. அசத்து பொருள் அறிவில்லாதது என்பதனால சிவத்தை ஒருபோதும் அறியாது. அதான் ஏது அடுத்து அதுதான் நிரூபிக்கின் என்றான். கருவிகளுக்கு அறிவு உள்ளது போல தோன்றும். காரண காரிய முறையில் ஆராய்ந்து நிரூபித்தால் அறிவு இல்லை என்பது புலனாகும். எனவே சடக் பொருளாக இருக்கக்கூடிய பாசப்பொருளுக்கு அறிவு இல்லை என்பது எளிமையாக எல்லாராலும் அறியப்படுகிற ஒன்று. எனவே அறிவே வடிவமான இறைவனுக்கு உலகம் அறியப்பட வேண்டிய பொருள் அல்ல. அறிவே இல்லாத உலகத்திற்கு இறைவன் எந்த காலத்தும் அறியப்படுகிற பொருள் அல்ல. இப்படி ரெண்டுமே இதுக்கு அது தேவையில்லை, அதுக்கு இது தேவையில்லை என்பதுதான் இரண்டு மேற்கோள் ஏது போன்றவற்றை சொல்லியிருக்கிறார். இனி இதை எடுத்துக்காட்டு வெண்பா கொடுக்கிறார் பாருங்க. கீழே ஒரு பத்தி கொடுத்திருக்கிறார், அதையும் அப்படியே கூட பாருங்க. நிலையான பொருளாகிய இறைவன் நிலையில்லாத பொருள்களாகிய உலகை அறியான். அறிய வேண்டிய அவசியம் இல்லை. என்றாலும் நிலையில்லாத பொருள்களாகிய மெய் வாய்க்கண் மூக்கு செவி கருவிகள் உயிரின் முன்னிலையில் விளங்கி முன் நிற்கும் கண் போல கட்டு நிலையில் அசத்தையும் வீட்டு நிலையில் சிவத்தையும் அறிய முடியும். ஆதலால் அசத்து சத்து அறியாது என்பது பொருந்தாது என்ற சிவ சங்கராந்தவாதிகள் கூறுவர். இவர் கருத்தை மறுப்பதே இந்த பகுதியாகும். பொது நிலையில் காணும் போது மெய்வாய்க்கண் மூக்கு செவி முதலிய கருவிகளுக்கு அறிவு இருப்பது போல தோன்றும். உண்மையில் நன்றாக ஆராய்ந்து காணும் போது அக்கருவிகளுக்கு அறிவில்லாமை என்பது நன்கு தெரியும். புலன்களின் சுவைகளை
கருவிகள் உணரும், உயிர் வழியே அவை அவ்வாறு அறியும். கருவிகளின் வழியே உயிருக்கு ஏற்படும் ஞானத்தை பாசஞானம் என்று கூறுவர். கருவிகள் வழியே உயிருக்கு வருகிற ஞானத்தை பாசஞானம் என்று கூறுவர். ஆதலால் கண் கண்டது, சித்தம் சிந்தித்தது, மனம் பற்றியது என்றெல்லாம் கூறும் முறை உயிரினுடைய செயல்பாட்டை அக்கருவியின் செயல்பாடாக கூறும் முறையாகும். கருவிகளுக்கு எவ்விதத்திலும் அறிவில்லை. எனவே கருவிகள் எந்த காலத்தும் அறியக்கூடியவை அல்ல. சரி, இனி மேற்கோளுக்காக எடுத்துக்காட்டு சொல்ற பாருங்க. பேய்த்தேர் நீர் என்று வரும் பேதைக்கு மற்று அணைந்த பேய்த்தேர் அசத்தாகும் வெற்றிமையின் வாய்த்ததனை கண்டு உணர்வார் இல்வழியில் காணும் அசத்து இன்மை கண்டு உணர்வார் இல்லது எனக்கான். இந்த செய்யுள்ள ஆசிரியர் ஒரு சொல்லும் அந்த சொல்லுக்கு உரை தந்திருப்பதும் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை அதில் கொடுத்திருக்கிறார். அப்படியே பதவுரை பாருங்க. பேய்த்தேர் பாலை நிலத்தில் காணப்படுகிற காணல் நீர். மான் கூட்டங்கள் கோடை காலத்தில் தண்ணீர் பருகுவதற்காக போகும்போது காணும்போது தூரத்தே நீர் இருப்பது போலவே தெரியும். போய் பக்கத்தில் போய் ஏமாந்து போகும். அதுபோல பேய்த்தேர் அப்படின்னு சொல்றார். பாலை நிலத்தில் காணப்படுகின்ற காணல் நீரை நீர் என்று அருந்தும் நீர் என்று கருதி வரும் பேதை, அந்த அருந்த வருகின்ற அறிவற்றனுக்கு அணைந்த பேய்த்தேர் அவனால் அணைய பெற்ற அக்காணல் நீர் அசத்தாகும் பெற்றுமையின் அது நீராகாமல் பொய்யாகும் தன்மை போல. தூரத்தையே பார்க்கும்போது தண்ணீர் தெரிஞ்சது, தாகத்தோடு வருபவனுக்கு தண்ணீர் கிடைத்து விட்டது என்று பக்கத்தில் போய் பார்த்தா அது பேய்த்தேராக நின்று விட்டது. எனவே இப்ப அப்படி தேடி வந்த அறிவில்லாது இருக்கக்கூடிய அவனுக்கு பேதைக்கு அப்படின்ட்டார். அடுத்து சொல் பாருங்க, வாய்த்து. இந்த வாய்த்து என்பது செய்யுள் இருக்கிறது, அதுக்கு ஒரு உரை கொடுத்துருக்கிறார் பாருங்க. உங்க நூல்ல அடிக்கோடு போட்டு வச்சுங்க. வாய்த்து என்பதற்கு பாருங்க, நல்லாசிரியர் அருளுடை கிடைக்க பெற்று. அதாவது உலகம் பொய் என்பதை எப்ப நீங்க தெரிஞ்சுக்க முடியும்? குருநாதன் உபதேசம் இல்லாம தெரிஞ்சுக்க முடியாது. புத்தகத்தை படிச்சு வச்சுக்கலாம், அது அனுபவம் ஆகணும்னா உபதேசம் இன்றியமையாது. தெரிந்தது வேறு, உணர்வது வேறு. தெரிந்து கொள்ளுதல் என்பது நீங்க எதை வேணா தெரிஞ்சுக்கலாம். ஆனா உணர்வது என்கிற இடத்துக்கு வரும்போது தான் உணர்ந்தாத்தாங்க பாசத்தை பாசம் என்று உணரும் போது தான் விட முடியும். பதியை பதி என்று உணர்ந்தால் தான் பற்ற முடியும். எனவே விட வேண்டியது இது, பெற வேண்டியது இது என்பதை ஒரு குருநாதன் உணர்த்தலைன்னா நம்மளால பெற முடியாது. அதான் வாய்த்துன்னு ஒரு வார்த்தை போட்டார். நல்லாசிரியர் அருளுரை கிடைக்க பெற்று அதனை கண்டு உணர்வார் இல் வழியில் ஆராய்ந்து அறிவார் இல்லாத இடத்தில். அதாவது அருளுரை கிடைக்க பெற்று ஆராய்ந்து அறிவார் இல்லாத இடத்தில் அசத்து இன்மை காணும். அறிவுள்ளதாகிய சிலர் அறிவுள்ளதாக மதிக்கும் சத்தாம் தன்மையே காணப்பெறும். இதுதான் உலகத்தில் இருக்கிற நிலை. அதுவே கண்டு உணர்வார்க்கு நல்லாசிரியர் அருளை கிடைக்க பெற்று அறிந்து உள்ளவற்றை அறிபவர்க்கு ஆசிரியருடைய உபதேசம் கிடைக்க பெற்று உள்ளவற்றை உள்ளவாறு அறிபவர்க்கு இது சுடர் இல்லது எனக்கான் அந்த அசத்து அறிவு இல்லாததே ஆகும் என்று அறிவாக. எனவே அசத்து இன்மை, அசத்து இல்லா தன்மை, அதாவது சத்தாம் தன்மை அப்படின்னு பொருள் கொடுத்துக்கார். அண்மையில் சென்றால் நீரின்மை தோன்றும். அதுபோல நல்லாசிரியர் அருளை கிடைக்க பெறாதவருக்கு உலகம் சத்து பொருளாகவே தோன்றும். நீங்க குரு உபதேசம் பெறாத வரையில் இந்த உலகம் நிலையானது
இந்த உலகம்தான் நாம் அனுபவத்திற்கு உரியது என்று அறிவு நிற்கும். உபதேசம் பெற்றீர்களானால் தான் இல்லை நான் காணுவது மாயை, நான் அனுபவிப்பது மாயை என்ற அறிவு நமக்கு வாய்க்கும். எனவே நல்லாசிரியர் அருளை கிடைக்க பெறாதவர்க்கு உலகம் சத்து பொருளாக தோன்றும். அருளுடை கிடைக்க பெற்றவர்க்கு உலகம் அசத்து என்பது நன்கு நன்கு தோன்றும். பெய்தேர் காணல் நீர் அசத்தாகும் பெற்றிமையின், எனவே பொய்யாகும் தன்மை போல என்று குறித்திருக்க. வாய்த்து என்பதற்கு ஞானாசிரியன் அருளுரை வாய்க்க பெற்று என்று இந்த செய்யுள்ள கொடுத்திருக்கிறார். எனவே இப்போ 2 அதிகரணம் பார்த்தோம். ஒன்று அந்த முதல் அதிகரணத்தில் சத்தினிடத்து அசத்து பிரகாசியாதுன்னு படித்தோம். 2வது கூறு படிக்கும் பொழுது சத்தாகிய அவனு அசத்தாக இருக்கக்கூடிய பொருளுக்கு அறிவு இல்லை, எனவே உணர்வு இல்லை அப்படின்னு இப்போ படிச்சிருக்கிறோம். இனி அடுத்து வருவது 3ஆம் கூறு. இந்த 3ஆம் கூறு என்பது இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மான்னு சொன்னார் பாருங்க, அந்த பகுதி. இந்த இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா, இந்த தொடர் ஒரு அருமையான தொடர். நீங்கள் சைவ சித்தாந்தத்தை அனுபவிக்கிற காலத்தில் இந்த வரி உங்களுக்கு ரொம்ப துணையாக நிற்கும். என்ன வரியா? இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. இந்த வரிக்கு மெய்கண்டார் தந்திருக்கின்ற குறிப்பு அப்படிங்கிற வகையில் ஆசிரிய பெருமக்கள் இதற்கு உரை சொல்லியிருக்கிறாங்க. இந்த வரிக்கு என்ன பொருள் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்கு பேராசிரியர் தந்திருக்கின்ற 3 வகையாக இந்த தொடருக்கு பொருள் எடுக்கலாம். இந்த இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்பதற்கு 3 வகையாக பொருள் செய்திருக்கிறாங்க. எப்படி செய்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தான் வியந்து நிற்பதற்கு காரணம் நமக்கு புலப்படும். கீழே பாருங்க. சத்தாகிய சிவத்தையும் அசத்தாகிய உலகத்தையும் அறியும் பொருள் சத்தும் அல்லாத அசத்தும் அல்லாத சதசத்தாகிய ஆன்மா ஆகும். நம்ம யார் அப்படின்னு கேட்டால் நாம் சத்தும் அன்று அசத்தும் அன்று, நம்ம 2ஐயும் அறிகிற ஆட்களாக இருக்கிறதுனால நாம சத்தல்ல அசத்து அல்லன்ட்டார். சரி, அதுக்கு அடுத்தது சூரியனின் ஒளியானது உலகப் பொருள் மேல் படுகிறது. சூரியன் உலகப் பொருளை காண்பதில்லை. சூரியனுடைய ஒளி உலகப் பொருள் மீது விழுகிறது. சூரியன் உலகப் பொருளை காண்பதில்லை. உலகப் பொருளும் சூரியனை காண்பதில்லை. உலகத்தில் இருக்கிற பொருள் ஏதாவது சூரியனை காணுமா? காணாது. சூரியனும் உலகப் பொருளை காண்பதில்லை, உலகப் பொருளும் சூரியனை காண்பதில்லை. சரி, 2ஐயும் காண்பது கண்ணே ஆகும். நம்ம கண்ணு தான் உலகப் பொருளையும் காணுது, நம்ம கண்ணு தான் சூரியனையும் காணுது. அதுபோல ஆன்மா 2ஐயும் அறியும். 2ஐயும் அறியும் அர்த்தம், சத்தையும் அறியும் அசத்தையும் அறியும்னர். இம்மேற்கோளுக்கு நூலாசிரியர் ஏது கூறாமல் பொழிப்புரை தந்துள்ளார். இது வரைக்கும் மேற்கோள் ஏதுன்னு படிச்சுட்டே வந்தோம். ஆனால் இந்த நூற்பாவுக்கு இந்த அதிகரணத்துக்கு ஏது சொல்லப்படலை. அது போல என்ன கொடுக்குறான்? பொழிப்புரை மட்டுமே தந்திருக்கிறார். அவ்விரண்டனையும் அறிவதாய், இப்போ நம்ம சூத்திரத்தில் சொல்லப்பட்ட இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்பதற்கு மெய்கண்டார் கொடுத்திருக்கின்ற அருமையான குறிப்புங்க, மறந்துடாதீங்க. இவ்விரண்டனையும் அறிவதாய் உபதேசியாய் நின்ற அவ்வறிவு இரண்டன்பாலும் உளதாயுள்ள அதுவே அவ் ஆன்மா ஆகும். இந்த பத்தி ரொம்ப முக்கியம். இரண்டனையும் அறிவதாய், சத்தையும் அறியும் அசத்தையும் அறியும். சரி, அதே சமயத்தில் உபதேசியாய், உபதேசின்னு அர்த்தம் அறிவித்தால் அறிவதாக இருக்கிற உயிர் அர்த்தம். உபதேசியாய் நின்று அவ்வறிவு இரண்டன்பாலும் உளதாயுள்ள அதுவே அவ் ஆன்மாவாகும். என்னையா சொல்லியிருக்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரிஞ்ச மாதிரியே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கொடுத்திருப்பது புரியும். ஏன்?
மேலே சொல்லப்பட்டதனுடைய விரிவுரை தான் கீழே கொடுத்திருக்கிறார் பாருங்க. சத்தாகிய சிவத்தையும் அசத்தாகிய உலகத்தையும் அறியும் தன்மை உடையது ஆன்மா. அவ்வாறு அறியும் போது தானே அறியாமல் அறிவிக்க அறியும் தன்மையுடையது ஆன்மா. நாம் எப்படி அறிவோம்? இறைவன் அறிவித்தாத்தான் அறியுமே ஒழிய நாமே என்ன பண்ண மாட்டோம், அறிய மாட்டோம். சரி, சத்து அசத்து ஆகிய இரண்டின் கண்ணும் அது அதுவாய் நின்று அழுந்தும். ஆன்மாவுக்கு இலக்கணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார்ந்ததின் வண்ணமாதல். பாசத்தோடு கூடுச்சுன்னா பாசமா நிற்கும், பதியோடு கூடுச்சுன்னா பதியா நின்றுடும். ஏன்? நாம் அப்படித்தானே, அடியாரோடு கூடுனா அடியாரா இருப்போம். வேலைக்கு போற இடத்துக்கு போனா வேலைக்கு போற ஆளா நிற்போம். ஊருக்கு போனா சொந்தத்தோடு சொந்தமா நிற்போம். நீங்க யாருங்க முதல்ல? அதை ஏங்க கேட்குறீங்க? நான் எந்த இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துக்கு தக்கவாறு இருந்துக்குவனுங்க. இதுதான் நமக்கு இயல்பு. நான் இப்படித்தான் இருப்பேன்னு யாராவது இருப்போமா என்ன? அது பதிவு மட்டும்தான் இருக்கலாம். நாம் அப்படி இல்லை. நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும் சார். இப்படியே போனால் கம்பெனியில் விட மாட்டாங்க இல்லைங்களா? இப்படியே ஊருக்கு போனால் ஊரில் விட மாட்டாங்க. என்ன பண்ணுறது? அங்கே போகும்போது அதுக்கு தக்கவாறு போகணும், இங்கே போகிறோம். அப்போ நம்ம இங்கே அதுக்கு எதனோடு கூடுகிறோமோ அதுவாக ஆகும். அப்போ நம்முடைய அறிவினுடைய தன்மை என்னன்னு கேட்டால், சத்தோடும் கூடுவோம், சத்தாய் கூடுவோம், அசத்தோடும் கூடுவோம், அசத்தாய் இருப்போம். மொத்தத்தில் நம்ம சத்துமல்ல அசத்துமல்ல. இதை மட்டுமே சொல்லியிருந்தா மெய்கண்டார் வேணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இப்போத்தானே அவர் அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லாருங்க. இதுக்கப்புறம் சொன்னதான் ரொம்ப முக்கியம். இங்கே மேலே கொடுக்கப்பட்ட பொழிப்புரையில் இதற்கு நமக்கு விளங்கி கொள்ள முடியாமல் நாம் நிற்கும் போது மெய்கண்டார் நமக்காக விளந்தரார். எப்படி விளக்கம் தராரு? கீழே பாருங்க. அதாவது சத்தாகிய சிவத்தையும் அசத்தாகிய உலகத்தையும் அறியும் தன்மையுடையது ஆன்மா. இது ஒரு செய்தி. ரெண்டாவது, அவ்வாறு அறியும் போது தானே அறியாமல் அறிவிக்க அறியும் தன்மையுடையது ஆன்மா. மூணாவது, சத்து அசத்தாகிய இரண்டின் கண்ணும் அது அதுவாய் நின்று அழுந்தும் நிலை பெற்ற அனுபவ அறிவு உடையது ஆன்மா. சரி, இப்ப சொல்லப்பட்டதை ஒருவாறு நீங்க தொகுத்து அறிந்தா எப்படி அறிவது அப்படின்னு கேட்டா, 1 2 3 நம்பரை போட்டு பாருங்க. அதை ஞாபகம் வச்சுக்க. 1, அவ்விரண்டனையும் அறிவதாய் நின்ற அதுவே ஆன்மா. இரண்டையும் அறிவதாய். அப்ப இருதிறன் அறிவுறது இரண்டலா ஆன்மா என்பதற்கு முதல் ஒரு பொருள் என்னன்னா, இரண்டனையும் அறிவதாய் நின்றது அப்படின்னு ஒரு பொருள். சரி, ரெண்டாவது, உபதேசியாய் நின்ற அதுவே ஆன்மா. உபதேசியாய் அப்படிங்கிறதுக்கு அறிவிக்க அறியும் தன்மையதாய். அப்ப அறிவித்தால் அன்றி ஆன்மா அறியாது. அப்ப அறிவிக்க அறிகின்ற தன்மை உடையதாக ஆன்மா நிற்கும் அப்படிங்கிற செய்தி. மூணாவது, இரண்டன்பாலும் அறிவு உள்ளதாய் உள்ள அதுவே ஆன்மா என்று பிரித்து பொருள் கொள்ளலாம். அப்ப இங்கே சொல்லப்பட்ட அந்த சொல்லுக்கு இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்பதற்கு நீங்க எளிமையா வச்சுனா, இரண்டையும் அறியும், இரண்டாலும் அறியும், இரண்டையும் அறிகிற பொழுது அதுவே ஆக நின்று அறியும். இவ்வளவு செய்தி தான். இரண்டையும் அறியும். நாம யாரு? இறைவனையும் அறிவோம், உலகத்தையும் அறிவோம். சரி, இரண்டையும் அறியும் போது எப்படி அறிவோம்? இரண்டாலும் அறிவோம். பாசத்தை பாசம் கொண்டு அறிவோம், பதியை பதி கொண்டு அறிகிறோமா இல்லையா? அப்ப இரண்டையும் அறிவோம், இரண்டாலும் அறிவோம். சரி, அப்படி அறியும் போது எப்படி அறிவோம்? பாசத்தோடு கூடி பாசமா அறிவோம், பதியோடு கூடி பதியா அறிவோம். எனவே இரண்டையும் அது அதுவாக நின்றே அறிவோம். அப்ப நமக்கு நாமா நின்று அறிகிற அறிவு நமக்கு இல்லை. நாம எதனோடு கூடுறோமோ அதுவா நின்று தான் அறிவுமே ஒழிய நான் 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 அறிவுடையவன், நான் இப்போது அறிவற்ற பொருள் அறிய அப்படி இல்லை. எதனோடு கூடுறோமோ அதுவாய் நின்று அறிகிற அறிவு தான் ஆன்மாவுக்கான அறிவு. அதான் இரண்டையும் அறிவதாய், இரண்டாலும் அறிவதாய், இரண்டையும் அறிகிற காலத்து அது அதுவே நின்று அறிவதாய் இருப்பது எதுவோ அதுவே ஆன்மா. அப்ப நமக்கு தான் இந்த வாய்ப்பு. நம்மளால உலகத்தையும் அறியலாம், முதல்வனையும் அறியலாம். உலகத்தை அறியும் போது கண்ணு காது மூக்கு போன்ற கருவிகள், பாச கருவிகள் நமக்கு துணை செய்யும்.
சரி, இறைவனை அறியும் போது பதிஞானம் நமக்கு துணையா நிற்கும். பதியை அறிகிற பொழுது பதிஞானம் கொண்டுதான் பதியை அறிவோம். சரி, அப்படி நீங்க அறிகின்ற பொழுது பதிஞானம் கொண்டு அறியும் போது எப்படி அறிவீங்க? சிவமாய் நின்று சிவத்தை அறியும். சிவமா நின்றுதான் சிவத்தை அறிய முடியும். நீங்க பசுவா நின்று கொண்டு சிவத்தை அறிய முடியுமா? அதாவது சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே. அந்த சிவமாக்கி எனையாண்ட என்பதற்கு மற்றவர்கள் கொள்கிற பொருள் சிவமே ஆகிவிடுதல் பொருள் எடுத்துட்டாங்க. அப்படி இல்லை, சிவமாம் தன்மை பெற்று சிவத்தை அறிவோமே அன்றி சிவமே ஆகிட்டா அப்புறம் நீ சிவமே ஆகிட்டா நீ ஏன் சிவத்தை அறிகிற? நீயே சிவனே இருந்துக்க வேண்டியதானே. அப்ப வேற அது சிவ சமவாதமா போயிடும், சிவ சங்கிராந்தவாதமா போயிடும், வேறு வேறு கொள்கையா போயிடும். எனவே சைவ சித்தாந்த கோட்பாட்டின் வண்ணம் உயிர்கள் சிவத்தை அறியும். எப்படி அறியும் கேட்டா அவன் அருளால அறியும். அப்படி அறிகின்ற பொழுது அவனால் அறியப்படுகிற உயிர்கள் அவன் அருளை பெற்று சிவமான் தன்மையில் இருந்து சிவத்தை அறியுமே அன்றி உயிராக இருந்து கொண்டு சிவத்தை ஒருபோதும் அது என்ன செய்ய முடியாது, அறிய இயலாது என்பதுதான் இங்கே சொல்லப்பட்ட செய்தி. அப்ப இருதிறன் அறிவுலது இரண்டலா ஆன்மா என்கிற தொடரை நீங்க மூன்றாக வைத்து கொண்டு பொருள் செய்ய வேண்டும். இரண்டையும் அறிவதாய், இரண்டாலும் அறிவதாய், இரண்டையும் அறிகின்ற காலத்து அதுவே ஆக நின்று அறிவதாய் இருப்பது எதுவோ அதுவே ஆன்மா. நான் யார்? இப்ப கேள்விக்கு விடை பாருங்க. 4ஆம் நூற்பாவில் ஒரு செய்தி சொன்னார். என்னன்னு? அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசு எய்ப்ப நின்று அஞ்சு அவத்தை தேனர் அவத்தை பட்டு அறிவது எதுவோ அதுவே ஆன்மா. அவத்தைங்கிறதுக்கு என்ன சொன்னாரு? நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கல் அப்படின்னு சொன்னார். இவ்வாறு மேல் ஏறுவதும் கீழ் இறங்குவதுமான அவத்தைகளுக்கு உள்ளாவது எதுவோ அதுவே ஆன்மா அங்க சொல்லப்பட்டது. சரி, அடுத்தது நமக்கு சிறப்பிலக்கணம் சொல்லுகிற இடத்துல இங்க என்ன சொல்லி இருக்கிறாரு? சத்து பொருளுக்கு அசத்து பொருளை அறிய வேண்டிய தேவையில்லை, அசத்து பொருளுக்கு சத்தை அறிவதற்கு அறிவில்லை. எனவே ரெண்டுக்கும் இதுக்கு அது தேவையில்லை, அதுக்கு இது தேவையில்லை என்பது இந்த ரெண்டும் அல்லாத மூன்றாவதா இருக்கக்கூடிய பொருள் பசு. அந்த பசுவுக்கு தான் ரெண்டுமே தேவை இருக்கிறது. அந்த ரெண்டும் தேவை என்பது வகையில இந்த பசு சத்தையும் அறியும் அசத்தையும் அறியும். அப்படி அறிகிற காலத்து அதுவே ஆக நின்று அறியும். அப்படி அறிகிற பொழுது அது அழுந்தி அறியும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்ட செய்தி. எனவே அந்த வகையில் இந்த 3 செய்தியை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். இதற்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார் ஆசிரியர். எங்கிருந்துன்னா சிவஞான முனிவரிடத்திலிருந்து. இது சிற்றுரைன்னு அதுக்கு பேர். சிவஞான முனிவர் 2 வகையா உரை செய்திருக்கிறார் சிவஞான போதத்திற்கு. பேருரை என்பது மாபாடியம்னு பேர், சிற்றுரைன்னு ஒன்று கொடுத்திருக்கிறார். அதில் என்ன எழுதிக்க பாருங்க. இப்போ நம்ம சொல்லப்பட்ட செய்திகளுக்கு இருதிறன் அறிவுலது என்னும் தொகை சொல், இந்த சொல்லை வச்சுக்கிட்டு நீங்க 3 வகையாக பொருள் காணலாம் என்று தொகை சொல் ஈண்டு 3 பொருளில் மயங்கிற்று என்னும் கருத்தான் இவ்வாறு மொழிந்தார். அவற்றுள் இரு திறனையும் அறியும். அவற்றால் அதுக்கு சொல்ல அவற்றுள் இரு திறனையும் அறியும் அறிவு என்னும் 2ஆம் வேற்றுமை தொகை பொருள். இப்ப இந்த தொடரை எடுத்துக்கொண்டு இருதிறன் அறிவு என்ற சொல்லை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை எப்படி பொருள் செய்து கொள்ளலாம் கேட்டா, இரு திறனையும் அறியும் என்று சொல்வது இது 2ஆம் வேற்றுமை. 2வது இரண்டனையும் அறிவதாய் எனவும், அதாவது இருதிறனால் விளங்கிய அறிவு என்னும் 3ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னார். முன்ன இருதிறனையும் அறியும்னாரு, 2வதுக்கு அறியும் அப்படிங்கிற பொழுது 2ஆம் வேற்றுமைன்னு அது பொருள் சொல்லிட்டார். அடுத்தது இது சொல்லும் பொழுது இரண்டனையும் அறியும் அப்படின்னார். இரண்டனையும் அறிவதாய் எனவும் இரு திறனால் விளங்கிய அறிவு என்னும் 3ஆம் வேற்றுமை தொகை பொருளும். இரு திறனால் இரண்டையும் அறியும் என்பது ஒன்று, இரு திறனால் அறியும் என்பது ஒன்று. அப்படி இரு திறனால் அறியும் என்ற 3ஆம் வேற்றுமை தொகை பொருள் பற்றி கூறும்போது
உபதேசியாய் எனவும். மூணாவதாக இரு திறனிலும் உள்ள அறிவென்னும் ஏழாம் வேற்றுமை தொகை பொருள் பற்றி இரண்டன்பாலும் உளதாய் எனவும் உரைக்கப்பட்டன. ஆக இரண்டையும் அறியும் பொழுது அது அதுவாகவே நின்று அறிதல் என்ற காரணத்தினால இரண்டன்பாலும் உளதாய் என உரைக்கப்பட்டன என்று சிவஞான முனிவர் இந்த உரை குறிப்பு தந்திருக்கிறார். நிலையில்லாத பொருளாகிய அசத்து நிலையுடைய பொருளாகிய சத்தையும், நிலையுடைய பொருளாகிய சத்து நிலையில்லாத பொருளாகிய அசத்தையும் அறியா என்று கூறினார். அவ்விரண்டையும் அறியும் பொருள்தான் எது என்ற தடைக்கு விடை தருவதே இப்பகுதியாகும். சத்து அசத்து ஆகிய இரு பொருளையும் அறிவதாயும், அவ் இரு பொருள்களால் அறிவதாயும், அவ் இரு பொருள்களிடத்தும் அதுவதுவாய் நின்று அறிவதாய் உள்ள பொருளே உயிராகும். இங்க சொல்லப்பட்ட செய்தி போன சத்து இரு பொருளையும் அறிவதாய், இரு பொருளால் அறிவதாய், இரு பொருளையும் அறியும் இடத்து அதுவதுவே ஆக நின்று அறிவதாய் அப்படிங்கிறத இங்க கொடுத்திருக்கிறார். அப்ப முதல் கருத்துக்கு இரண்டாம் வேற்றுமைன்னு பேரு, ரெண்டாவதுக்கு மூன்றாம் வேற்றுமைன்னு பேரு, மூணாவதுக்கு ஏழாம் வேற்றுமை. இது இலக்கணம் படிச்சவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுவையா இருக்கும். ஆனா கொடுத்துக்கிறார். பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள்கள் பசுவாகிய உயிர் என்றோ ஏனைய இரண்டையும் அறியும் தன்மை வாய்த்தது. எனவே பாசத்தை நீக்கி பதியை அடையும் முயற்சியை உயிர் மேற்கொள்ள வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னார். இனி இதற்கான எடுத்துக்காட்டு வெண்பாவை ஆசிரியர் அருளுகின்றார். 3 வெண்பா இருக்கிறது. முதல் வெண்பா பாருங்க, 42வது வெண்பா. அருவுருவம் தானறிதல் ஆயிழையாய் ஆன்மா அருவுருவம் அன்றாகும் உண்மை அருவுருவாய் தோன்றியுடன் நில்லாது தோன்றாது நில்லாது தோன்றல் மலர் மனம் போல் தொக்கு ஆயிழையாய். இதுகாரும் சொல்லப்பட்ட ஞான செய்திகளை எல்லாம் ஆய்ந்து ஆய்ந்து அறிகின்ற மாணவனே அப்படின்னு அர்த்தம். பாருங்க, ஆயிழையாய் ஆன்மா நுண்ணியதாய் நூல்களை ஆய்ந்து அறிவதாகிய உயிரே. ஆயிழை அப்படிங்கிறதுக்கு உயிர் என்று பொருள். ஆய்ந்து அறிகின்ற உயிர் அர்த்தம். அவ்வாறு உயிர் அரு உருவம் தான் அறிதல், நுண்ணிய பொருளாகிய சத்து அருவப்பொருள், பருப்பொருளாக இருக்கக்கூடிய அசத்து ஆகிய இரண்டையும் அறியும். ஆகையால் அருவத்தையும் உருவத்தையும் ரெண்டையும் சொல்றார். பருப்பொருளாகி அசத்தாய் இரண்டையும் அறியும். ஆகையால் அவ் உருவம் அன்றாகும். இது அருவம் அல்ல, உருவம் இல்லை. ஏன் இது உருவம் அருவத்தை அறியாது, அருவமா இருந்தனா உருவத்தை அறியாது. இது அருவுருவ ரெண்டும் இல்லை, எனவே ரெண்டையும் அறியுது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ் உயிர் சத்து அசத்து இரண்டும் ஆகாது, அவற்றின் வேறாகும். இது ஒரு செய்தி. ரெண்டாவது, அவ் இரண்டையும் அறியும் உயிர் தன்னை அறியுமோ அறியாதோ என்னின் அறியும் என்றால் தன்னோடு சேர்ந்து மூன்றையும் அறியும் என்று கூற வேண்டும். அறியாது என்றால் அறியப்படாத பொருள் சூனியம் என்றாகும். இது கேள்வி. அப்படிங்கும்போது உண்மை, அந்த உயிரின் உண்மைத்தன்மை எது என்றால் அரு உருவாய் தோன்றி, அதாவது சத்து அசத்துக்களைப் போல விளங்கி தோன்றி உடன் நில்லாது, அப்படின்னு தனியான பொருளாக வேறு நில்லாமல். நமக்கு லட்சணம் என்ன தெரியுங்களா? ஒன்று பாசத்தோடு இருக்கணும், இல்லைன்னா பதியோடு இருக்கணும். எனக்கு 2 பேருமே வேண்டாங்க, நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு இருக்க முடியுமான்னு கேட்டால் எந்த உயிருக்கும் எந்த காலத்தும் இல்லை. இதான் உயிரின் இலக்கணம். உயிருக்கு இலக்கணம் என்னன்னு கேட்டால் ஒன்று பாசத்தில் இருக்கணும் அல்லது பதியோடு இருக்கணும். பதியோடு இருப்பது பேரானந்தம், பாசத்தோடு இருப்பது பேரானந்தம்லாம் இல்லை. இருக்கிறோம் அவ்வளோதான், அவன் அதுக்கு மேலே சொல்றதுக்கு இல்லை. அதில் அவங்கவுங்களுக்கு இருக்கிற இருப்பை பொறுத்தது. எனவே நாம் இப்படி வச்சுக்கோங்களேன்,
நம்மனால தனித்து போட்டியிட்டா டெபாசிட் கிடைக்காது. கூட்டணியோடு தான் நிற்க வேண்டி இருக்குது. எந்த கூட்டணி நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா பதியோடு கூடுகிற கூட்டணி தான் நல்லது. பாசத்தை விட்டு போட்டு பதிய கூடியிருந்தா நல்லது. நாம என்ன நினைக்கிறோம், ரொம்ப காலமா இவர்களோடவே கூட்டணி வச்சுட்டனுங்க, இந்த கூட்டணி எப்படிங்க பிரிக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். யோ, இது ஆகாத கூட்டணியா, அது நல்ல கூட்டணியா, வாயா அந்த பக்கம் அப்படின்னா வேற வழி இல்லை. இதுதான் உயிருக்கு நன்மை தரும் என்றால் அந்த கூட்டணியில சேர்ந்துதாங்க ஆகணும். நான் சேரமாட்டேன்னா நட்டம் உயிருக்கு தானே ஒழிய பதிக்கல். அப்ப கூட்டணி வைக்கிற நோக்கமே எதுக்கு? லாபத்துக்காகத்தானே. யாராவது லாபம் இல்லாம கூட்டணி வைப்பாங்களா? சார் நான் கூட சேர்ந்தா எனக்கு என்ன சார் தருவீங்க? சீட். நீங்க வேற இல்லைங்களா? அது மறைபொருளா தருவதெல்லாம் வேற. நேரா காணுது, உனக்கு இத்தனை சீடு தரேன், நீ வந்து நம்ம கூட கூட்டணி வச்சுக்கியா அப்படின்னா சரி ஓகே. நம்ம தனியாக ஒரு சீட்டோடு ஜெயிக்க மாட்டோம், அங்க என்ன ஒரு 3 சீட்டோடு ஜெயிக்கும், சரி சேர்ந்துக்கலாம். அப்படி லாபம் நோக்கில் தானே கூட்டணி அமைகிறது. அது மாதிரி நாம கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த உடம்பாகிய பாசத்தோடு கூடி கூட்டணி வைப்பதா இல்ல பதியாக இறைவனோடு கூட்டணி வைப்பதான்னு கேட்டா, உடம்பு உலகம் முதலான ஒரு கூட்டணி வச்சா நட்டம் தான் வரும். சிவத்தோடு கூட்டணி வச்சா லாபம் வரும். கூட்டணியை மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. சரி, இங்க வந்துருவோம். அடுத்து சொல்ல, எனவே அறிய பெறும் பொருளோ அறியாத பொருள் என்று ஆராய்ந்தால் தன்னோடு சேர்ந்து 3ஐயும் அறியும் என்று கூறுதல் வேண்டும். அறியாது என்றால் அறியப்படாத சூனியம் ஆயிடும். எனவே உயிரின் தன்மை அருவுருவாய் தோன்றி, அதாவது சத்து அசத்துக்களை போல விளங்கி தோன்றி உடன் நில்லாது தனியான பொருளாக வேறு நில்லாமல். அப்ப உயிருக்கு எந்த காலத்தும் தனித்து நிற்கிற தகுதி இல்லை. எங்க நிற்கும்? தோன்றாதும் இல்லாது, விளங்காமலும் சூனியமாய் அறியப்படாமல், மலர் மனம் போல் மலரிடத்து மனம் வேறாக தோன்றாமலும் தோன்றாமல் போகாமலும் இன்றி அம்மலரிடத்து அடங்கி தோன்றுதல் போல தொக்கு, அதாவது தொக்கு தோன்றல் அப்படின்னா சத்திடத்தும் அசத்திடத்தும் அடங்கி தோன்றும் தன்மையதாகும். நீ எங்கப்பா இருக்கிறன்னு கேட்டா, ஒன்று நான் பதிக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லணும், அல்லது பாசத்தில் இருக்கிறேன்னு சொல்லணும். இந்த ரெண்டுல அடங்கித்தான் உயிருக்கான இருப்பே அன்றி இந்த ரெண்டையும் விடுத்து உயிருக்கு தனித்து இருப்பு என்பது இல்லை அப்படிங்கிறத ஆசிரியர் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த வகையில் இந்த வெண்பா நமக்கு உணர்த்துகிற செய்தி அப்படிங்கிறத பார்க்க. இங்க அரு என்பதற்கு சுற்றுணர்வுக்கு புலனாகாத சத்து என்றும், உரு என்பதற்கு சுற்றுணர்வு புலனாகின்ற அசத்து என்றும் கொடுத்திருக்கிறார். இது முனிவருடைய கருத்து. ஆயிலையா என்பதற்கு ஆராய்ச்சிக்குரிய ஆன்மா, நுண்ணிய ஆராய்ச்சிக்குரிய உயிர் என்று பொருள் செய்திருக்கிறார் சிவஞான முனிவர் என்பதையும் இந்த வெண்பால கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்லி, தேநீர் விளையா ஒரு தேநீர் விலைக்கு பிறகு மீண்டும் வகுப்பு தொடரும். 2 வெண்பா இருக்குது உயிரின் இலக்கணம்.